अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கற்பாரி ராமபிரானையல்லால் மத்துங் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும் நற்பாலு கொய்த்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதன் अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळं या वृत्तिर्मनसि मम सा जायतां संस्मृतिस्ते यो यो जल्पः स भवतु विभो नाम संकीर्तनं ते या चेष्टा वपुषि भगवन् सा भवेत् वन्दनं ते सर्वं भूयात् परवरमुने सम्यगाराधनं ते ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதினம் அருளப் பெற்ற ஆழ்வார்கள் அற்புதமாக அனுபவித்த ஒரு அவதாரம் என்னால் அது ஸ்ரீ ராமாவதாரம்தான். மற்ற அவதாரங்களை காட்டிலும் ஸ்ரீ ராமாவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் என்கிற ரெண்டு அவதாரங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. மற்ற அவதாரங்களெல்லாம் அந்தந்த காரியத்திற்காக ஏற்பட்டு அந்த காரியம் முடிந்தவுடனே அதை பற்றின சரித்திரம் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. உதாரணத்துக்கு ஒரு நரசிம்மாவதாரம் என்ன எடுத்துக்கொண்டோமானால் அந்த ஹிரண்யனை வதம் பண்ணுவதற்காக கம்பத்திலிருந்து தோன்றினான். வதம் முடிந்தவுடனே ஏதோ தேவர்களெல்லாம் பிரார்த்தித்து கொண்டார்கள், மறைந்து விட்டான். அவ்வளோதான். அது மேலே அவதாரத்துக்கு ஒன்றும், அந்த அவதாரத்துக்கு தனியாக ஒரு புராணம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அதில் முன்னால் சொல்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டால், இரண்யன் என்பவன் யார், அவன் எப்படி தபசு பண்ணினான் என்ன, அவனுடைய சரித்திரங்கள்லாம் விவரமாக வந்து பிரகலாதனை பற்றின சரித்திரங்களெல்லாம் சொல்லி இதெல்லாம் இருக்குமே தவிர நேர அந்த எம்பெருமானை பற்றின விஷயம் என்கிறது அப்படி தோன்றினான் மறைந்தான் என்று அதோடு முடிந்து போய்விடுகிறது. ஆனால் பூர்ணமாக இந்த உலகத்திலே ஒரு மனிதர்கள் பிறக்கிறது போலேயே ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலே வாசம் பண்ணி அது 10 மாதம் கழித்து பிறந்து அது பிறந்த பிற்பாடு படிப்படியாக வளர்ந்து ரொம்ப நாள் இந்த உலகத்திலே இருந்து அதற்கு பிறகு தன்னுடைய அவதாரத்தையும் முடித்து கொண்டு அவன் பரமபதத்திற்கு எழுந்தருளினான் என்று அப்படி பார்க்கக்கூடியது இந்த 2 அவதாரம்தான். ஒன்று ஸ்ரீ ராமாவதாரம், இன்னொன்று கிருஷ்ணாவதாரம் என்கிற 2. அந்த 2லேயும் கூட ராமாவதாரத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. இப்போ நாம் இப்போ சொல்கிறது ஸ்ரீராமாயணம், அதனால் அதனுடைய பெருமையைத்தான் நாம் சொல்லணும். கிருஷ்ணாவதாரத்துக்கு உண்டான பெருமை ராமாவதாரத்துக்கு கூட கிடையாதுன்னு சொல்லக்கூடிய கட்டங்களும் உண்டு, அது வேறு விஷயத்தில். இப்பொழுது ராமாவதாரத்திற்கு உண்டான பெருமை வேறு எந்த அவதாரத்திற்கும் கிடையாது. அதனால தான் ஆழ்வார், நம்ம ஆழ்வார் இப்பொழுது நான் அனுசந்தித்த பாசுரத்தில் கூட அவர் என்ன சொல்கிறார், கற்பார் ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பரோ, ராமபிரானை தவிர இன்னொருத்தரை நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு பாசுரத்தில் சொல்லுகிற பொழுது, தயரதற்கு மகன் தன்னை அன்றி மற்றிலேன் தஞ்சமாகவே, தசரதனுடைய பிள்ளையான ராமபிரானை தவிர எனக்கு ரட்சகமாக தஞ்சமாக வேறு யாருமே கிடையாது அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அதை பற்றியெல்லாம் விசேஷமாக ஆச்சாரியர்கள் வியாக்கியானங்களெல்லாம் கூட பண்ணி வைத்திருக்கிறார்கள். ஆக இப்படி அந்த ராமாவதாரத்திலே உண்டான ஒரு பெருமை, அது கிருஷ்ணாவதாரத்துக்கு ராமாவதாரத்துக்கு மட்டும் உண்டான பெருமை, கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் ராமாவதாரத்துக்கு உண்டான பெருமை என்று இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். அதாவது என்ன பெருமை ராமாவதாரத்துக்குன்னு கேட்டால், கிருஷ்ணாவதாரத்தை தனியாக சொல்கிறதுக்கு ஒரு கிரந்தம் கிடையாது. எத்தனையோ கிரந்தங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால்
தனியாக கிருஷ்ணாவதாரத்தை மாத்திரம் சொல்கிற கிரந்தம்னு உண்டான்னு கேட்டால் இப்போ ஸ்ரீபாகவத புராணம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாள். ஸ்ரீபாகவதம் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை சொல்கிறதுன்னு சொல்கிறார். ஸ்ரீபாகவதம் கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை மட்டும் சொல்லலையே, அது ஆரம்பத்துலேருந்து பார்த்தா தசமஸ்கந்தம்னு 10வது ஸ்கந்தத்தில் தான் கண்ணனுடைய சரித்திரமே வருது. அப்போ மீதி 9 ஸ்கந்தத்தில் வேறு வேறு விஷயங்கள், நிறைய விஷயங்கள், என்னென்னமோ விஷயங்கள் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீவிஷ்ணு புராணம் அதுலேயும் கிருஷ்ணாவதார சரித்திரம் இருக்கிறது. அதுலேயும் கூட 6 அம்சங்கள் என்னால் 5வது அம்சத்தில் தான் கிருஷ்ணாவதார சரித்திரம் சொல்லப்படுகிறது. மீதி முதல் 4 அம்சங்களில் வேறு எதோ விஷயங்கள் சொல்லப்படுகிறது. வராகாவதாரம் சொல்கிறா, நரசிம்மாவதாரம் சொல்கிறா, மத்ஸ்யாவதாரம் சொல்கிறா, ஜெகத் சிருஷ்டியை பற்றி சொல்கிறா, என்ன இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் அல்லாமல் பூர்த்தியாக ராமபிரானுடைய சரித்திரத்தையே சொல்லுவதற்காக என்ன ஒரு கிரந்தம் என்னால் அது ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ராமாவதாரத்திற்கு என்ன தனியாக ஒரு கிரந்தம், அதுவும் சொல்லப்போனால் அதற்கு ஆதிகாவியம்னு பேர். வால்மீகி ராமாயணத்திற்கு ஆதிகாவியம்னு பேர். என்ன காரணத்தினாலன்னா முதல்ல காவிய நடையில் வந்த ஒரு கிரந்தம் அதுதான். மீதி கிரந்தங்களெல்லாம் காவிய நடையில் அமையலை. அதாவது சொல்லப்போனால் வேதம் என்று சொல்கிறோம். இந்த வேதங்களுக்கு காலமே கிடையாது. நம்முடைய சம்பிரதாயத்தில் சில விஷயங்களெல்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் எல்லாரும் ஒப்புக்கொள்கிறார்களா, இது நவீன ஆராய்ச்சியில் இதெல்லாம் சேருமா சேராதா, அது ஒரு பெரிய விசாரம் எங்கேயோ ஓடின்னு இருக்குது. அதை ஒத்துக்கிறது ஒத்துக்காது இதெல்லாம் விஷயம் இருக்குது. அதில் என்ன விஷயம்னு கேட்டால், வேதம் என்கிறது எப்படிப்பட்டதுன்னா அது அனாதின்னு சொன்னால் அதுக்கு ஆரம்பமே கிடையாது, அதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. என்னைக்கு அது நித்திய தத்துவம், நித்தியம், அனாதி. அபௌருஷேயம்னு ஒன்று சொல்லுவாள். அபௌருஷேயம்னு என்னாலன்னா ஒரு புருஷனாலே பண்ணப்பட்டது அல்ல அது. இப்போ மற்றதெல்லாம் ஒரு புருஷன் பண்ணி வருது, அதுக்கு கர்த்தா யாரும் கிடையாது. கர்த்தா யாரும் கிடையாதுன்னு கூட ஒரு கிரந்தம் இருக்க முடியுமா? சாதாரணமாக கேள்வி கேட்போம். அது எப்படி ஒருத்தர் எழுதாத ஒரு புஸ்தகம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், எத்தனையோ விஷயங்கள் கர்த்தா இல்லாத நம்ம ஒத்துக்கிறோம். ஒரு பாஷைன்னு இருக்கிறது. நான் சொல்கிறேன், இப்போது சம்ஸ்கிருதத்தையோ தமிழையோ எடுத்துக்கோ. இப்போ இந்த சம்ஸ்கிருதத்தில் ஒரு வஸ்துவுக்கு இன்னும் பேர் வைக்கிறேன், தமிழில் ஒரு வஸ்துவுக்கு பேர் வச்சுருக்கேன். இப்போ கல்லுன்னு சொல்கிறோம், மண்ணுன்னு சொல்கிறோம், மரம்னு சொல்கிறோம். இதெல்லாம் யார் வச்சா, எப்போ ஏற்பட்டது, யார் இதுக்கு போய் கர்த்தான்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதுக்கெல்லாம் கர்த்தாவே கிடையாது, இது யாருன்னு தெரியாது, அவ்வளோதான். கர்த்தாவே கிடையாது, அது ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் அப்படின்னு அப்படியே விட்டுவிட வேண்டியதுதான் தவிர இதில் போய் விசாரம் பண்ண முடியாது. இதுக்கு மண்ணுன்னு பேர் வைத்தது யார், முதல்ல இந்த மண்ணுன்னு சொன்னவர் யார் இந்த பாஷையிலேன்னு கேட்டால் இதுக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆக என்ன அர்த்தம்? இந்த மாதிரி சப்தங்களுக்கே சொல்லுகிற பொழுது வேதம் என்கிறது எப்படிப்பட்டதுன்னா அதுவும் அப்படித்தான். அது அபௌருஷேயம், யாராலும் அது இயற்றப்பட்டதல்ல, அது இயற்றப்படாமல் அது அப்படியே இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேதம் அது சம்ஸ்கிருதத்திலே ஒரு என்ன சொல்கிறது, ரிக்குன்னு சொல்லுவாள் வேதத்தை சொல்கிற பொழுது. இப்போ தமிழில் செய்யுள்னு சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த வேதத்தில் இருக்கிற அதுக்கு ஸ்லோகம்ன்ற வார்த்தை வரல, அதுக்கு ரிக்குன்னு பேர் இருக்குது. ரிக்குன்னாலும் அது ஒரு செய்யுள் வடிவம்தான் வச்சுக்கோ. அதுக்கு ஏதோ வேதத்திற்குன்னு சில இலக்கணங்கள் உண்டு, அது என்னென்ன இலக்கணம் என்ன அதெல்லாம் தனியாக விஷயங்கள் இருக்குது. ஆக இப்படி வேதத்தை ரிக்குன்னு சொல்கிறோம், ஒரு செய்யுள் வடிவிலே அமைந்த பாக்கள் அப்படின்னு. ஆனால் அந்த வேதத்துக்கு அடுத்தபடியாக முதல்ல வந்த நூல் என்று சொன்னால் அது வால்மீகியாலே இயற்றப்பட்ட ஸ்ரீராமாயணம் என்கிற நூல் தான் முதல்ல வந்து. அதனால தான் இதுக்கு ஆதிகாவியம்னு பேர். அதுக்கு நிறைய அந்த ராமாயண கதையிலேயே கூட அந்த ஒரு விஷயம் தெரிவிக்கப்படுகிறது. வால்மீகி ராமாயணத்தில் எடுத்துக்கொண்டு நாம் பார்ப்போமானால் முதல் 4 அத்தியாயம் என்கிறது ஒரு பூர்வ பீட்டிகை போலத்தான் இருக்கும், முன்னுரை போலத்தான் இருக்கும். 5வது அத்தியாயத்திலேருந்து தான் அயோத்தின்னு ஒரு பட்டணம், அந்த இடத்துல தசரதர்னு ஒரு அரசர் இருந்தார், அவருக்கு வெகு நாள் குழந்தை இல்லாமல் இருந்ததுன்ற கதை வந்து 5வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறது. முதல் 4 அத்தியாயம் முன்னால் நடந்த சில நிகழ்ச்சிகளை எல்லாம் விவரிக்கிறது. அதில் கூட நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கின்றன. இப்போ அந்த வால்மீகி ராமாயணம் என்கிறது எப்படி இயற்றப்பட்டது, வால்மீகி ஏன் அதை இயற்றினார்? சில பேர் சொல்கிறார் வால்மீகின்றவர் ஒரு வேடனாக இருந்தார் அப்படின்னலாம் சொல்கிறார். இதெல்லாம் கர்ண பரம்பரையாக சொல்லிட்டு வர விஷயமே தவிர வால்மீகியெல்லாம் வேடனாக இருந்ததா எங்கேயுமே வால்மீகி ராமாயணத்தில் கிடையாது. வேறு எந்த கிரந்தத்திலையும் வால்மீகியை பற்றி வேடனாக இருந்தார்ன்ற சரித்திரமெல்லாம் அவருடைய முன் சரித்திரம் யாரும் எங்கேயும் எழுதி வைக்கல.
அவருக்கு வால்மீகின்னு ஏன் பேருன்னா அவர் நிறைய தபஸ் பண்ணுறவர். எப்போ பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டு அப்படியே தபஸில் இறங்கிடுவார். அவர் அந்த தபஸில் இறங்கினார்னா என்ன ஆகிடுது, அந்த சமாதின்னு சொல்லுவார். தபஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு நியமங்கள் எல்லாம் உண்டு. நியமங்கள்னால் எப்படிப்பட்ட நியமங்கள் அப்படின்னா அது சொல்கிறார். முதல்ல யமம் நியமம், பிராணாயாமம் பிரத்யாகாரம், அப்புறம் ஆசனம் தாரணம் தியானம் சமாதி அப்படின்னு 8 நிலை சொல்லுவார். அந்த நிலையில் போனால் தான் தபஸ் பண்ண முடியும். முதல்ல யமம் நியமம், இந்திரியங்கள் அடக்கும். கண்ணை கண் காது முதலான இந்திரியங்களை வெளி விஷயங்களிலே போகாமல் அடக்குவது யமம். நியமம், இந்திரியங்கள் மனசையும் அடக்கணும். கண் காதெல்லாம் அடக்கிவிட்டால் பிரயோஜனம் இல்லை. அதை பற்றி நினைக்காத இருக்கணும்னா அது என்ன பண்ணுறது, மனசு அது நினைக்கிறது. எது வேண்டாமோ அதைத்தான் மனசை நினைக்கிறது. அப்போ நினைக்காத இருக்கிறதுக்கு மனசை அடக்கணும். அப்புறம் பிராணாயாமம்னா மூச்சை இழுக்கிறது, விஸ்தரம்னா அது வெளியில் விடுறது. அதுக்கெல்லாம் சில நாம் மூச்சை இழுத்துட்டு தான் இருக்கோம், விட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் இது அல்ல, அது ஒரு பயிற்சியாக அது வேறு மாதிரி. இப்போ நம்ம இது பண்ணுறோமோ இல்லையோ, பிராணாயாமம் பண்ணுறோமோ இல்லையோ, அப்போ என்ன பண்ணுறோம், எத்தனை நாள் இழுக்கணும், எத்தனை நாள் வெளியில் விடணும், அதெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி நம்முடைய கட்டுப்பாட்டில் அதை கொண்டு வரணும். ஆக இதுவே 4 ஆயிடுத்து. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டாக்கா, ஒரு இடத்துல நம்ம வீட்டு இருக்கணும், அது ஆசனம். வீட்டு இருந்தால் மட்டும் போகாது. அப்புறம் தியானம், தியானம்னா பகவானை பற்றி அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் தாரணம். தாரணன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறான்னா, அந்த உட்காண்டு பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கிற பொழுது வேறு எதற்கும் எழுந்திருக்கவே கூடாது. நம்முடைய இயற்கை கடன்களுக்காக கூட எழுந்திருக்காமல் எல்லாத்தையும் உள்ளேயே எரித்து விட வேண்டும். அது எத்தனை நாள் இருக்கணும்னா, எப்போ நீ தியானத்தை ஆரம்பிச்சோ அன்னிலேருந்து ஆரம்பித்து சரீரம் கீழே விழற வரைக்கும் பண்ணணும் இந்த காரியத்தை. அதாவது உயிர் பிராணம் போகிற வரைக்கும் பண்ணணும். எப்படி பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறக்கூடிய ரிஷிகளால் முடியும். அது அந்த யோகாபியாசம் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தாரணம், அதுக்கப்புறம் கடைசியாக சொன்னது தான் சமாதின்றது தான். அந்த அப்படியே தன்னை இப்போ சுற்றி நடக்கிறது என்னன்னே தெரியாத இவ அப்படி போயிடுறான். அந்த நிலைமையில் இருக்கிற பொழுது அவர் மேலே என்ன ஆகிடுதுன்னா புத்து கட்டி விடுத்தான். யார், வால்மீகி தபஸ் பண்ணிட்டு இருந்த பொழுது அவர் மேலே அப்படியே புத்து கட்டி விடுத்தான். ஏன்னா மரம் மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை, சாமானியாக கொஞ்ச நாள் வச்சோமானா அந்த செல்லு வந்து சேர்ந்துடுறதோ இல்லையோ, வெறுமை வச்சிருந்தோம்னா வந்து சேர்ந்துடுறது. ஏன்னா அசைவில்லாமல் இருக்கக்கூடிய வஸ்துக்களாக இருந்தால் அதில் அந்த மாதிரி நடக்கும். அப்போ அந்த புத்து கட்டிட்டாக்கா கடைசியில் தபஸு முடிஞ்சு இவர் வெளியில் வரைச்ச அந்த புத்தை உடைச்சிட்டு வெளியில் வந்தாராம். யார், வால்மீகி. அதனால் வல்மீகம்னாலே புத்துன்னு தான் அர்த்தம். அந்த வல்மீகத்திலிருந்து வெளிப்பட்டவராகினாலே அவருக்கு வால்மீகின்னு பேர் ஏற்பட்டது. வல்மீகாத்து உத்பவா வால்மீகி அப்படின்னு அவருடைய சரித்திரத்தை இவ்வளவு பெருசாக சொல்கிறார். அப்படிப்பட்ட வால்மீகி என்கிறவர் அவர் எப்போ ஒரு காலத்தில் வேடனாக இருந்தார்னு கர்ண பரம்பரையாக சில பேர் கதை சொல்லிட்டு வராளே தவிர அதுக்கு எந்த கிரந்தத்திலையும் ஆதாரம் இருக்கிறதா தெரியலை. ஏன்னா இருக்கிற கிரந்தங்களுக்குள்ள பழசி எதுன்னா நான் சொல்லிட்டேன். முதல் கிரந்தமே வால்மீகி ராமாயணம் தான். வால்மீகியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வால்மீகி ராமாயணத்துலேருந்து தான் முதல். இதுக்கு முன்னால் ஒரு கிரந்தம் இருந்தால் தான் இவர் இதுக்கு முன்னால் அவர் எப்படி இருந்தார்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு ஒரு கிரந்தம் இல்லையே நமக்கு. வால்மீகி ராமாயணம் முதல் கிரந்தம், அதுக்கப்புறம் ஸ்ரீமன் மகாபாரதம், அதுக்கு அடுத்தபடியாக ஹரிவம்சம், அதுக்கு அடுத்தபடியாக புராணங்கள் என்ன இப்படி பின்ன காலத்துடைய ஓட்டத்தில் மேலே மேலே கிரந்தங்கள் வந்ததுன்னு சொன்னாலும் வேதங்களுக்கு அடுத்தபடியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கிரந்தம் எதுன்னு கேட்டால் இந்த ஸ்ரீராமாயணம், வால்மீகி ராமாயணம் தான். அதனால் வால்மீகி ராமாயணத்தில் அவரை பற்றி அந்த மாதிரியான செய்திகள் எதுவும் சொல்லப்படவில்லை அப்படின்றது ஒரு விஷயம். அவர் வந்து வேடனாக இருந்தார்ன்றதெல்லாம் நமக்கு அவ்வளவா தெரியாது. அதை பற்றி அது இருக்கவும் இருக்கலாம், இல்லாதையும் இருக்கலாம், அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குது. அவர் வேடனாக இருந்தார், நாரதர் யாரோ ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஏதோ உபதேசம் பண்ணார், அதுலேருந்து அவனை பற்றியே பகவானையே நினச்சிட்டு இருந்தார்னு எல்லாம் சொல்கிறார். இருக்கலாம், அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி சொல்லலைன்றது நம்ம மனசில் வாங்கிக்கணும், அவ்வளோதான் சொன்னேன். அப்படிப்பட்ட வால்மீகி அவர் எழுதின ஆதி காவியத்திற்குத்தான் வால்மீகி ராமாயணம் என்று பெயர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, வால்மீகி ராமாயணத்தை ஆரம்பிக்கிற பொழுது முதல்ல அதனுடைய ஆரம்பம் என்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான முறையில் அமைந்திருக்கிறது. ரொம்ப பழைய நாள்லாம் என்ன சொல்லுவான்னா, ஒரு கதை எழுதணும்னா இன்றைக்கி இல்லை சொல்கிறேன், இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கதை எழுதுறதுன்றதே எப்படி எழுதுறதுன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார்,
அப்படின்னு அங்கேருந்து தான் கதையை ஆரம்பிப்பான். வழக்கமாக அப்படித்தான் கதையை ஆரம்பிக்கிறது உண்டு. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அவர் என்ன பண்ணிட்டார்னா, தொடங்குகிற பொழுதே அவர் அப்படி ஆரம்பிக்கலை. சொல்லப்போனால் நடுவில் ஆரம்பித்து விட்டு என்ன சொல்லுவா, இப்போ கூட கதை எழுதுறதுக்கு இப்போ இன்னைக்கு காலத்தில் இருக்கிறவாள்லாம் கதை எழுதணும்னா என்ன சொல்கிறான்னா, இப்போ கதையே யாரும் வாசிக்கிறது இல்லையோமோ அது வேறு தெரியாது. நான் சொல்கிறது இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி 20 வருஷம் முன்னாடி ஒரு எத்தனை எழுத்தாளர்கள் இருந்தால் எவ்வளோ பெரிய பேர் இருந்தது அதெல்லாம் பார்க்குற பொழுது அவள்லாம் கதை எழுதுகிற பொழுது என்ன பண்ணுவான்னா, நடுவில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்து விட்டு அதுக்கப்புறம் முன்னாலேயும் பின்னாலேயும் போய் போய் வருவார். அப்படி தானே கதைகள் எழுதணும். அதுதான் ரொம்ப என்ன சொல்கிறது, மாடர்ன் தாட், மாடர்ன் வே ஆஃப் அப்ரோச்சுன்னு சொன்னாக்கா, நேராக வந்து ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாரா, அவருக்கு ஒரு பிள்ளை இருந்துதான் அப்படி கதையை ஆரம்பிக்கக்கூடாது. அது சார் அப்படின்னு ஒருத்தர் கதவை தட்டினார் அப்படின்னு ஆரம்பித்து என்னமோ காட்டார். உடனே அங்கேருந்து ஆரம்பித்து முன்னால் நடந்ததை சொல்லி பின்னால் நடந்து சொல்லி கடைசியில் கதையை கொண்டு வந்து முடிக்கிறதுன்றது இது இப்போல்லாம் மாடர்ன் வே ஆஃப் அப்ரோச்சுன்னு சொல்கிறான். இது மாடர்ன் வே ஆஃப் அப்ரோச் இல்லை, வால்மீகி ராமாயணமே அப்படி தான் ஆரம்பிச்சது. அதுதான் ஆச்சரியம் பாருங்களேன். உண்மையாக பார்த்தா வால்மீகி ராமாயணத்தில் இருந்தால் இதெல்லாம் கற்றுட்டான்னு கூட நம்ம சொல்லணும். என்னன்னா, வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கச்சே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, திடீர்னு ஒரு நாள் வால்மீகியினுடைய ஆசிரமத்திற்கு நாரதர் வந்தார். இதுதான் ஆரம்பம். வால்மீகியினுடைய ஆசிரமத்திற்கு திடீர்னு ஒரு நாள் நாரதர் வந்தார். வந்த நாரதர் அவரை வால்மீகியை சௌக்கியமானு விசாரித்தார். உடனே வால்மீகி நாரதர் அவர் பிரம்ம ரிஷி, அதாவது பிரம்மாவனுடைய புத்திரர், அவர் பிரம்மபுத்திரர், அவருக்கு தெரியாத சமாச்சாரமே கிடையாது. ஊரெல்லாம் சுற்றுறவர், உலகமெல்லாம் சுற்றுறவர் அவர். அதனால் அவரை நன்னா உபச்சரித்தார் வால்மீகி. உபச்சரிச்சுட்டு அவர் என்ன, இவர் வரபொழுது வால்மீகி ஏதோ நினைச்சிட்டு அப்படி தியானத்தில் தான் உட்காண்டிருந்தார். வால்மீகி பெருமை இல்லை, தபஸில் தான் உட்காண்டிருந்தார். நாரதர் வந்த உடனே அவர் எழுந்து உபச்சரித்து எல்லாம் பண்ணிட்டு அவர் அந்த தியானத்தினுடைய தொடர்ச்சியாக வால்மீகி என்ன பண்ணார், நாரதர் இடத்துல சில கேள்விகள் கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னு சொன்னால், ஒரு 16 கல்யாண குணங்கள், நற்குணங்கள், 16 குணங்களை வரிசையாக சொல்கிறார். குணவான், வீரியவான், தர்மஜன், கிருத்தஜன், சத்தியவாக்கியன், திருடவிரதன் சொல்லிட்டே போகிறார். இந்த 16 குணங்களை கூடியவனாக யாராவது ஒருத்தன் இருந்தால் நீர் சொல்லுமே, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த 16 குணமும் அவனுக்கு இருக்கணும். யாருக்கு இருக்குது? நாரதரே நீ தான் சொல்லணும். உமக்கு தான் தெரியும், ஊரெல்லாம் தெரியுறீர், உலகமெல்லாம் தெரியுறீர், உமக்கு தெரியாது இருக்காது, யாராவது ஒருத்தன் இருக்கணுமே. அந்த 16 குணங்களோடு கூடியவனாக ஒருத்தனை நீர் எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். 16 குணம் தானே, யாராவது ஒருத்தனை சொல்லிவிடலாமேன்னா. ஆனால் 3 நிபந்தனை வைக்கிறார், 3 கண்டிஷன். 16 குணங்களோடு கூடியவனாக இருந்தாலும் அவன் எப்படி இருக்கணும்னு கேட்டால், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்ச வீரியவான் தர்மஜ்ஞச்ச கிருதஜ்ஞச்ச சத்தியவாக்கியோ திருடவிரதா. என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த 16 குணங்களை உடையவன் சாம்பிரதம், இப்போ இருக்கிறவனாக இருக்கணும். என்றைக்கோ இருந்தவனை நீர் சொல்லக்கூடாது, இன்னைக்கு இருக்கிறவனாக இருக்கணும். இன்றைக்கும் கூட எங்கேயோ சொர்க்கலோகத்தில் இருக்கான், இந்திர சத்தியலோகத்தில் இருக்கான்னு சொல்லக்கூடாது. அஸ்மின் லோகே, இந்த லோகத்தில் இருக்கிறவனாக இருக்கணும். இந்த 16 குணங்களோடு கூடினவன். அது மட்டும் போராது, ஞாத்தும் ஏவம் விதம் நரம், அப்படிப்பட்டவன் மனிதனாக இருக்க வேண்டும். 3 கண்டிஷன் இருக்குது. 16 குணங்களோடு கூடியவன்றது அதுவே கண்டிஷன் வச்சு பார்ப்போம், 4 ஆயிடும். அந்த 16 குணங்கள், அந்த 16 குணங்களோடு கூடியவனாக ஒரு மனிதன் இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிறவனாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை நீர் எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு நாரதரை பார்த்து கேட்டுட்டார். யார் இருக்கா அப்படின்னு சொல்லும், இந்த 16 குணங்களோடு கூடியவனாக அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே நாரதர் நீர் கேட்டுட்டு, பகவோ ஏத்போயா கீர்த்திதா குணாக, நிறைய குணங்களை சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நாரதர் பதில் சொல்கிறார். ஆனால் இதில் என்ன நம்முடைய பெரியவர்கள் ஆராய்ச்சி பண்ணி நிர்ணயம் பண்ணியிருக்கான்னு கேட்டால், கேட்குற பொழுது வால்மீகி மனசில் ராமனை நினச்சிட்டு தான் கேட்குறார். பதில் சொல்லச்சு நாரதர் ராமனைத்தான் விடையாக பதில் சொல்கிறார். இந்த 16 குணங்களோடு கூடியவன் யாவன் என்று வால்மீகி கேட்டதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவர் ராமனை மனசில் தியானம் பண்ணிட்டு இருக்கார். உடனே அவர் வந்தபொழுதும் அந்த ராமனுடைய கல்யாண குணங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த கல்யாண குணங்களை எல்லாம் நாரதர் வாயால் கேட்கணும்னு ஒரு ஆசை.
இவருக்கே தெரியும். இருந்தாலும் நாரதர் வாயால் ஒரு வாட்டி அவனை பற்றி கேட்கணும்னு ஆசை. அதுக்காக நேர ராமனை பற்றி சொல்லும்னு சொல்லாமல் என்ன பண்ணினாருன்னு கேட்டால், இந்த 16 குணங்களோடு கூடியவனாக இந்த உலகத்திலே இன்றைக்கு இருப்பவனாக அப்படின்னு கண்டிஷன்லாம் போட்டுவிட்டா அந்த கண்டிஷன் ராமனுக்கு தான் பொருந்தும், வேறு யாருக்கும் பொருந்தாது. சொல்கிற பொழுதே ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா நான் எனக்கு உதாரணமாக நான் சொல்லுவேன், வெறும் புரிஞ்சுக்கிறதுக்காக, இது ஒன்றும் தற்பெருமைக்காக இல்லை, சாதாரண விஷயம். அடி எனக்கு ஒருத்தரை பற்றி தெரியணும், அவர் எப்படி இருக்கணும்னா அவர் திருவல்லிக்கேணியில் இருக்கணும், அவர் வந்து காலேஜில் ப்ரொஃபஸராக உத்தியோகம் பண்ணியிருக்கணும், கோஷ்டிக்கெல்லாம் போகிறவராக இருக்கணும், என்ன கோவில் பக்கத்துலேயே இருக்கணும். அப்படி யாராவது உங்களுக்கு தெரியுமான்னு ஒருத்தர் கேட்டால் அவர் யாரை கேட்குறாருன்றது சொல்லச்சியே புரியுது. இது சொல்லச்சியே மனசில் இவரை வச்சுட்டு அடையாளம் மட்டும் வேறு வேறையாக சொன்னான். என்ன அர்த்தம் அது? அவரைத்தான்றது என்னத்தான்ற அர்த்தத்தை வேறு விதமாக சொல்கிறது, அவ்வளோதான் இதுக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் கேட்குற பொழுது இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அவர் தான் நீ சொல்கிறவர் யார், ஒருத்தர் தான் அப்படின்னு கடைசியில் நம்ம தானே வந்து சொல்லுவாள். அந்த மாதிரி வால்மீகி ராமபிரானி மனசில் நினச்சிட்டு இருந்தார். ராமபிரானியே மனதில் நினச்சிட்டு இருக்கிற சமயத்தில் அவர் நாரதர் கிரகத்துக்கு வந்தார். உடனே அவரை பார்த்து என்ன கேட்டார், கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண கோ யுக்தா சர்வபூதேஷு கோஹிதா வித்வான் கஸ்ஸமர்த்தச்ச கச்சைக பிரியதர்சனः ஆத்மவான் கோ ஜிதக்ரோதோ द्युतिमान को अनसूयक कस्य बिभ्यति देवाश्च जातरोषस्य संयुगे அப்படின்னு சொல்லி இவ்வளவு கேள்வி கேட்கிறார். அப்போ இவருக்கு ஏற்கனவே ராமபிரான நல்லா தெரியாது. இவர் கேட்க இது இன்னொரு விஷயம் சொல்லிவிடுறேன். இப்போ இந்த கேள்வி கேட்ட பொழுது எந்த கட்டத்தில் இந்த கேள்வி கேட்கிறார்? வால்மீகி ராமாயணம் ஆரம்பிக்கிச்சே இதுதான் இருக்குது. ஆனால் இது எந்த கட்டம்னு கேட்கறதுடைய அபிப்பிராயம் என்ன? வால்மீகி ராமபிரானுடைய காலத்துக்கு பிற்பாடு கேட்கிறாரா இல்லை அதுக்கு முற்பாடு கேட்கிறாரான்னா, ராமபிரான் ராவணவதம் முடிந்து அயோத்தியில் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு எழுந்தருளி இருக்கிற காலம் அது. அப்போ வால்மீகி ஆசிரமத்திற்கு நாரதர் வருகிறார். இதுதான் விஷயம். அப்போ ராமபிரான் எழுந்து, அதனால்தான் சாம்பிரதம் லோகே அஸ்மின் லோகேன்னு எல்லாம் சொல்கிற பொழுது இப்போ இருக்கணும், இந்த லோகத்தில் இருக்கணும், அவன் மனிதனாக இருக்கணும்னு எல்லாம் சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் அவன் இருந்தான்னு அர்த்தம். ராமபிரான் எழுந்தருளி இருந்த காலம் அது. எழுந்தருளி இருந்த காலத்திலேயே அவர் என்ன பண்ணினார்னா, ராமபிரான் சீதையை காட்டுக்கு அனுப்பிக்கல. அந்த சீதையை பின்னால் அது உத்தரகாண்டத்தில் வர நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும். சீதையினுடைய அந்த விஷயத்தை விவரிக்கிற பொழுது அதனுடைய தாத்பரியங்களையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அதாவது சீதையை காட்டிற்கு அனுப்பி பிரிந்து காட்டுக்கு அனுப்பிக்கிறான்னு சொல்கிறாள். அது நடக்கிறதுக்கு முன்னாடி ராவணவதம் முடிந்து பட்டாபிஷேகம் ஆன பிற்பாடு அயோத்தியிலே சுகமாக ராஜ்யத்தை ராமபிரான் ஆண்டு கொண்டிருக்கிற காலத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. எந்த நிகழ்ச்சி? வால்மீகியினுடைய ஆசிரமத்திற்கு நாரதர் வருதல். நாரதரை பார்த்து அவர் வால்மீகியானவர் சில கேள்விகளை கேட்பது. இந்த 16 குணங்கள் இப்போ நான் சொன்னேன் ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களில் இந்த குணங்களெல்லாம் சொல்லியிருக்கார். இந்த குணங்களோடு கூடினவனாக ராமபிரான் அதான் மனுஷன், அவன் இப்பொழுது இருக்கிறவனாக இருக்கணும், இந்த லோகத்தில் இருக்கிறவனாக இருக்கணும், அவனை பற்றி நீர் எனக்கு தெரியும்னு சொன்னார். உடனே இவர் கேட்ட உடனே என்ன சொல்கிறார், நீர் கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா கொஞ்சம் தரித்து கொண்டு சொல்லுகிறேன் அப்படி தான் சொன்னாராம் அவர். பகவா ஏத்வயா கீர்த்திதா குணாகா, உன்னால் சொல்லப்பட்ட குணங்கள் மட்டும் இல்லை, இன்னும் ஆயிரக்கணக்கான குணங்கள் இருக்குது. அதனால் அந்த ராமபிரானுடைய குணத்தை பற்றி சொன்ன உடனே நாரதருக்கே என்ன ஆயிடுத்தான், அப்படியே இவருக்கு ராமபிரானிடத்தில் நெஞ்சு சென்று அப்படியே காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும். அந்த எம்பெருமானை நினைத்த உடனே அவருக்கு உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது ராமபிரான். அதனால் என்ன சொன்னார்னு கேட்டால், கொஞ்சம் சொல்கிறேன் இறைன் சொல்கிறேன்னு. என்ன காரணம்? அந்த குணங்கள் அவர் அப்படியே மனசை சிதிலப்படுத்தி விட்டது. கொஞ்சம் யோஜனை தரித்து நான் பிரகிருதிஸ்தனானவாறே சொல்லுகிறேன் என்று அவர் சொன்னார்னு மேலே அந்த விஷயங்களெல்லாம் ஆச்சாரியர்கள் விவரித்திருக்கிறார்கள். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ நாரதர் ஒரு கேள்வி, நாரதரை பார்த்து வால்மீகி கேள்வி கேட்டார், இந்த 16 குணங்களை உடையவன் யாவன் என்று. இந்த 16 குணங்களை உடையவன் யாவென்று நாரதரை பார்த்து வால்மீகி கேட்ட கேள்வி விடையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட கேள்வியா அல்லது ஏற்கனவே விடை தெரிந்து கேட்ட கேள்வியா? சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறதா இருந்தால் ஞாத்த பிரஷ்னம் அஜ்ஞாத்த பிரஷ்னம் விஜிகீஷு பிரஷ்னம்னு
கேள்விகளை எல்லாம் பலவிதமாக சொல்லுவோம். ஞாத்த பிரஷ்னம்னா நான் ஏற்கனவே விட தெரியும், ஆனால் இன்னொருத்தனை கேட்கறது, உனக்கு தெரியுமான்னு கேட்கறது. அஜ்ஞாத்த பிரஷ்னம்னா தெரியாது, ஒருத்தர் கேட்டால் அவரோட பதில் தெரியுமோ அப்படின்றதுக்காக கேட்கறது. இன்னொன்று விஜிகீஷ பிரஷ்னம்னா இன்னொருத்தர் ஜெயிக்கிறதுக்காக கேள்வி கேட்கறது, அவரை வெல்லுவதற்காக. இந்த மாதிரி கேள்விகளில் கூட பலவிதமான கேள்வி உண்டு. இங்கே என்ன கேள்வின்னு கேட்டால் இது ஞாத்த பிரஷ்னம்னு சொல்கிறேன். ஏன்னா இவாளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், வால்மீகிக்கு ஏற்கனவே ராமபிரானை ரொம்ப நன்னா தெரியும். இப்போ இது ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிற காலத்தில் கேட்ட கேள்வின்னு சொன்னேன். அப்போ இதுக்கு முன்னால் ராமபிரானுக்கு எவ்வளவு நாள் போயிருக்கு? வால்மீகி ராமாயணத்தினுடைய கதை பிரகாரம் பார்த்தால் ராமபிரானுக்கு கிட்டத்தட்ட 40-45 வயசு ஆகிருக்கப்போ பட்டாபிஷேகம் பண்ணிக்கிச்சு. அதுதான் வயசு. அதை பற்றி தனியாக ராமசீதா வயோ விமர்சம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியால் பண்ணி வச்சுருக்கேன். எந்த வயசில் ராமனுக்கு கல்யாணம் ஆச்சு, எத்தனை வயசில் வனத்திற்கு போனான், எத்தனை வயசில் வனத்திலேருந்து திரும்பி வந்தான், எப்போ பட்டாபிஷேகம் பண்ணிட்டான், எல்லாம் அவள் ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகங்களை வைத்து அவள் கணக்கு பண்ணி சொல்லியிருக்கா. என்ன சொல்கிறா தெரியுமோ? சரியாக ராமபிரானுக்கு திருக்கல்யாணம் ஆன பொழுது 12 வயசு. அப்போ அவனுடைய மனைவியான சீதா பிராட்டிக்கு 6 வயசு இருக்கலாம். இல்லை அதில் கொஞ்சம் அபிப்பிராய பேதங்கள் உண்டு. என்னன்னா, சீத்தை கிடைக்கிற பொழுதே ஒரு 4 வயசு குழந்தையாக கிடைச்சிருந்தாள்னா அப்போ அவளுக்கு 10 வயசு இருக்கலாம், இல்லாட்டா 8 வயசு இருக்கலாம். அவள் கிடைக்கிற பொழுது எத்தனை வயசு குழந்தையாக கிடைச்சான்றது நிர்ணயமாக தெரியலை நமக்கு. ஜனகருக்கு பூமியில் தானே கிடைச்சாகும். அதனால் கிடைக்கிற பொழுது அவள் ஒரு 2 வயசு குழந்தையாக கிடைச்சிருந்தான்னு வச்சுக்கோ. அப்போ சீதைக்கு கல்யாணத்தும் பொழுது 8 வயசுன்னு சொல்லணும், இல்லை 6 வயசுன்னே வச்சுப்போம். அதை பற்றி ஒன்றும் பெரிய விசாரம் இல்லை. ராமபிரானுக்கு 12 வயசு கல்யாணம் ஆகிற பொழுது சீதைக்கு 6 வயசுன்னே வச்சுப்போம். அதுக்கப்புறம் அயோத்தியில் 12 வருஷங்கள் கல்யாணமான பிற்பாடு சௌக்கியமாக இருக்கா. 12 வருஷ காலம் இருந்திருக்கா. அதெல்லாம் வால்மீகி ராமாயணத்தில் அதுக்கு வேண்டிய பிரமாணங்கள் இருக்குது. உடனே இன்னொரு நாள் வரைச்சே அந்த விஷயங்களை எடுத்து விவரிக்கிறேன். அப்போ 12 வருஷம்னா அப்போ 12 24 வயசு ஆகிடுச்சு. 24வது வயசில் தான் சக்கரவர்த்தி திருமகனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் என்று தசரத சக்கரவர்த்தி நினைக்கிறார். ஆனால் அது வேறு விதமாக மாறி 14 வருஷம் வனவாசம்னு ஏற்பட்டு விடுகிறது. அப்போ 14 வருஷம் வனவாசத்துக்கு போகிறார். அப்போ 24 வயசு முடிஞ்சு போச்சு, 25 ஆரம்பம். அப்போ 14 வருஷம் வனவாசம், 39 வயசு. 39 வயசுக்கு அப்புறம் ராமபிரான் ராவண வதம் பண்ணிவிட்டு அயோத்திக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறார். 38-39 வயசு. 39ன்னு வச்சுப்பாங்க. 39வது வயசில் பட்டாபிஷேகம். அந்த 39வது வயசில் பட்டாபிஷேகம் ஆற காலத்து பான பிற்பாடு தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. எந்த நிகழ்ச்சினா, இவர் ஆசிரமத்தில் இருக்க தமசா நதிக்கரையில் இவர் யார் வால்மீகி அவர் இருக்கார். இந்த இடத்துல தமசா நதிக்கரைன்னு சொல்கிறார். இப்போ இன்றைக்கி நம்ம சொல்லணும், அந்த கான்பூர் பக்கத்தில் வருது அந்த இடம். வால்மீகி ஆசிரமம்னு கூட போகிறவாளுக்கு காமிக்கிறார். இந்த கான்பூர் பக்கத்தில் முதல்ல அவர் சித்திரக்கூட்டத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த பக்கம் போயிட்டார். அதுக்கெல்லாம் காரணங்கள் கூட சொல்லி வச்சுருக்கார். அப்போ அந்த இடத்துல தான் வால்மீகி இருக்கார். அந்த இடத்துக்கு தான் நாரதர் வரார். அவர் இடத்துல தான் கேள்வி கேட்கிறார், இவர் பதில் சொல்கிறார் என்று இப்படி பார்க்குறோம். இப்படி பார்க்குற பொழுது இந்த 39-40 வயசு வரைக்கும் ராமபிரானை பற்றி அவர் தெரிஞ்சுக்காதையே இருந்திருப்பார். வால்மீகி நிச்சயமாக அவருக்கு முன்னாலேயே வால்மீகிக்கு ராமபிரானை பற்றி நன்னா தெரியும் அப்படின்னு தெரியாது. அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பின்னால் ராமாயணம் அதாவது எழுதின பிற்பாடு இப்போ இது வரைக்கும் ராமாயணம் எழுதலை. இதுக்கப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ நடுவில் முன்னால் ஒரு விஷயம் சொல்லிவிடுறேன். இவருக்கு ஏற்கனவே ராமபிரானை வால்மீகிக்கு தெரியும்ன்றதுக்கு என்ன சாட்சின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இவர் என்ன பண்ணுறார், முதல்ல ராமபிரான் தகப்பனாருடைய நியமனமாக காட்டுக்கு எழுந்துடுகிறாரோ இல்லையோ, காட்டுக்கு போகிறார் ராமபிரான். காட்டுக்கு போகிற பொழுது முதல்ல எங்கே போனார்னு கேட்டால் சித்திரக்கூட்டம் அப்படின்ற இடத்துக்கு போகிறார். இந்த கங்கைக்கரையை தாண்டி அக்கறைக்கு போனால் அது சித்திரக்கூட்டம் என்று ஆகிறது. இப்போ கூட சித்திரக்கூட்டம்ன்றது இடம் எல்லாருக்கும் காமிக்கிறாங்க, நீங்கள் போயிருப்பீங்க அந்த இடத்துல. முதல்ல அங்கே தான் வால்மீகி ஆசிரமத்தில் இருந்தார். அங்கே போன உடனே முதல்ல யாரை பார்க்குறா தெரியுமா? இந்த வால்மீகி ராமாயணத்தில் வர விஷயம் இது. யாரை பார்க்குறான்னா, இதி சீதாச்சராமச்ச லக்ஷ்மணச்ச கிருதாஞ்சலி அபிகம்ய ஆசிரமம் சர்வே வால்மீகிம் அபிவாதயன்னு. வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. எல்லாரும் நேர போகிறவா என்ன பண்ணினான்னா, சீதாச்ச ராமச்ச லக்ஷ்மணச்ச 3 பேரும் கையை கூப்பிட்டு போய் அபிகம்ய ஆசிரமம்
யாருடைய ஆசிரமம்? வால்மீகியினுடைய ஆசிரமத்துக்கு போய் அவரை வணங்கினார்கள். உடனே வால்மீகி என்ன சொல்றார்? தான் மகர்ஷிகி பிரமுதிதா பூஜையாமாச தர்மவித். இவா வந்த உடனே இவாளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் இந்த வால்மீகி பண்ணினாராம். பண்ணிட்டு ஆசியதாமிச்ச உவாச்ச ஸ்வாகதம் துணிவேத்தியச்ச, வாருங்கோ வாருங்கோ அப்படின்னு அவளுக்கு ஸ்வாகத்தமெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணினார்னா ராகவம் பிரீத்தி சம்யுக்தம் இதம் வச்சனம் அப்ரவீத். என்ன வார்த்தை சொன்னார்? ஞாத்தம் மயா ரகுஸ்ரேஷ்ட தொத ஆகமன காரணம். பா, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்றது எனக்கு நன்னா தெரியும், ஏற்கனவே தெரியும்ன்ற வால்மீகி. எனக்கு தெரியும், ஏன்னா இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை அவளுடைய ஞான திருஷ்டியால் தெரியலாம். சொல்கிறார் பார், அத்திரவாதம் ரிஷீணாம் ச சகாசே ரோச்சதே பிரபு. இங்கே வந்து ரிஷிகளோடு கூடியிருந்து நீ வசிக்கணும்னு நீ அந்த அபிப்பிராயத்தோடு வந்திருக்கேன்றது எனக்கு நன்னா தெரியும். அதனால் நான் ஒரு இடம் சொல்கிறேன், அங்கே போய் நீ இரு, உனக்கு 14 வருஷத்தையும் ரொம்ப சுகமாக அங்கே கழிச்சு விடலாம் அப்படின்னு வால்மீகி தான் வழிகாட்டுறாரு. முதல்ல சித்திரக்கூடத்தில் வனவாசத்திற்காக ராமபிரான் நுழையிற பொழுது வால்மீகி ஆசிரமத்திற்குத்தான் போனான் என்கிற விஷயத்தை வால்மீகியே வால்மீகி ராமாயணத்திலேயே எழுதி வச்சிருக்கேன். அதுதான் ஆச்சரியம். போகிறேன் சொல்கிறார், அங்கே பரத்வாஜ் ஆசிரமம்னு இருக்குது, அங்கே போ, பரத்வாஜர்னு இருக்கார், அவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்தில் நீ வந்து நீயும் பர்ணசாலையை கட்டிட்டு அங்கேயே 14 வருஷம் சௌக்கியமாக இருந்துரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அபிப்பிராயத்தோடு தான் ராமபிரான் பரத்வாஜ் ஆசிரமத்துக்கு போகிறான். ஆனால் அதுக்கு மேலே நடந்த நிகழ்ச்சிகள் இவரை மறுபடியும் அயோத்திக்கு கூட்டுண்டு வரணுன்றதுக்காக பரதாழ்வான் பெரிய தன்னை எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துடுறான். அந்த இடத்துல அத்தனை பேரையும் அழைச்சின்னு வந்துட்டாக்கா கடைசியில் ராமபிரான் பார்த்தார், இனிமேல் இங்கே இருக்கக்கூடாதுன்னு கிளம்பிட்டார் இங்கேருந்து. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் அவளுக்கு தெரிஞ்சு போச்சோன்னா அடிக்கடி வந்துன்னு போயிட்டு இருப்பாள் அயோத்தியிலேருந்து. அப்புறம் வனவாசம்ன்றது என்ன இருக்குது, அப்புறம் அது கூடாதுன்றதுனால என்ன பண்ணினார்னா பரத்வாஜ ஆசிரமத்துக்கு பக்கத்தில் 14 வருஷத்தையும் கழித்து விட வேண்டும் என்று நினைத்த ராமபிரான் கூட அதை மாற்றிக்கொண்டு அவர் அதுக்கப்புறம் தண்டகாரண்யத்துக்கு போயிட்டார். சாத அங்கே போயிடுவோம், இவன் வர முடியாத இடம்னு சொல்லிட்டு இன்னும் நெருங்கின காட்டிற்கு போவோம்னு தாண்டி வெளியில் போயிட்டார்னு அந்த சரித்திரம் சொல்கிறோம். அப்போ எல்லாரும் வந்ததுனால அயோத்தியிலேருந்து அத்தனை ஜனங்கள் வந்ததுனால இந்த இதுவும் கூட கொஞ்சம் பாழாக போயிடுது. இடமும் அங்கே இருந்த என்ன எவ்வளோ பேர் வந்திருக்கா, அங்கே இருந்த ஒரு அமைதியே குலைந்து போய்விட்டது. அதனால் பார்த்தார் வால்மீகியும் இனிமேல் நம்ம இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய ஆசிரமத்தை தமசா நதிக்கு மாற்றி விட்டார். கங்கைக்கரையில் இருக்கிற சித்திரக்கூட்டத்தில் ஆசிரமத்தை வைத்து கொண்டிருந்தவர் கடைசியில் தமசா நதிக்கரையில் போய் தன்னுடைய ஆசிரமத்தை மாற்றிக்கொண்டு விட்டார். அதான் தமசா நதிக்கரையில் இருந்த வால்மீகி என்ன பண்ணினார்னா கங்கைக்கரையில் போய் அந்த பக்கம் வேறு இடத்துல தன்னுடைய ஆசிரமத்தை அமைத்து கொண்டாருன்னு அதெல்லாம் நம்ம வால்மீகி ராமாயணத்தில் மேலே பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல முதல்ல வந்த பொழுதே வால்மீகியினுடைய ஆசிரமத்திற்குத்தான் அவன் வந்தான் என்கிறது ஒரு விஷயம். அதனால் வால்மீகி ஏற்கனவே இவனை பார்த்துருக்கார். இப்போ நாரதர் இடத்துல போய் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடியே வால்மீகியானவர் ராமபிரானை சேவித்திருக்கிறார், ராமபிரானை குதலம் விசாரித்திருக்கிறார். ஏன்னா முதல்ல வனத்திற்கு வந்த பொழுதே வால்மீகி ஆசிரமத்துக்குத்தான் அவன் வந்தான் என்று தெரியுது. அது மட்டும் இல்லை, கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறான். ஏன்னா சீதா பிராட்டியை பிரிய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதாவது 10 மாதம் ராவண பவனத்தில் சிறை இருந்தவள், அவளை போய் இவன் கூட வச்சுட்டுருக்கானேன்ற மாதிரி ஒரு அபவாதம் ஏற்படும். அதுக்கான காரணங்களெல்லாம் இருக்குது, நான் பின்னால் சொல்கிறேன் இதை. அப்போது ராமபிரான் என்ன சொல்கிறான், இவளை கொண்டு போய் காட்டில் விட்டுடு அப்படின்னு இளைய பெருமாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான், லக்ஷ்மணனை பார்த்து. அப்படி சொல்கிற பொழுது எங்கே விடணும் சீத்தையன்றதை இவனே சொல்கிறான், ராமபிரானே தன்னுடைய வாயால் சொல்கிறான். எப்படி சொல்கிறான் பாருங்க, கங்காயாஸ்து பரே பாரே வால்மீகேஸ்து மகாத்மனா ஆசிரமஹா திவ்யசங்காஷா தமசாதீரம் ஆசிரிதா. கங்கையினுடைய அக்கறையில் தமசா நதி கரையில் யார் இருக்கா, வால்மீகின்னு ஒரு ரிஷி இருக்கார். அவருடைய ஆசிரமத்தில் கொண்டு போய் ஆசிரமத்திற்கு பக்கத்தில் கொண்டு போய் இந்த சீத்தையை விட்டுடு அப்படின்னு இளைய பெருமாள் இடத்துல சொல்கிறான். தத்ரைனாம் விஜனே தேசே விசிர்ஜ ரகுநந்தனான் சீக்கிரமாகச்ச பத்ரந்தே குருஷ்வ வச்சனம் மமா. என்னுடைய வார்த்தையை எதிர்த்து பேசாது. இதெல்லாம் சீத்தையை கொண்டு போய் விட்டுடுன்னு சொன்னால் இவாள வெறுமை இருப்பாள, நான் எதுக்கு விடணும், ஏன் விடணும், நான் எதையும் கேள்வி கேட்காது, நான் சொல்கிற காரியத்தை பண்ணு, நேராக கொண்டு போய் சீத்தையை அந்த வால்மீகி ஆசிரமத்துக்கு பக்கத்தில் விட்டுடு அப்படின்னு சொல்கிறேன். அது என்ன காரணம் அப்படின்னா அதுவும் மேலே சொல்லப்படுகிறது. ராஜ்ஞோ தசரத்ய இஷ்டா பிதுர்மம முனிபுங்கவா. எங்கள் தகப்பனார் இருக்கார தசரத சக்கரவர்த்தி, அவருக்கு இந்த வால்மீகி ரொம்ப வேண்டியவர். யார் இது லக்ஷ்மணன் சொல்கிற வார்த்தை யாருக்குன்னா வால்மீகியானவர்
என்னுடைய தாப்பனாருக்கு சமமானவர். அதுக்கு மேலே சொல்கிறான், சகா பரமகோ விப்ரோ வால்மீகி சுமஹாயஷா. இதெல்லாம் உத்தரகாண்டத்தில் இருக்கிற வாக்கியங்கள். அதனால் தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப நெருங்கிய நண்பராய், அவரும் ஒரு பித்ருசமர் தகப்பனார் போன்றவராய் இருக்கக்கூடியவரான வால்மீகி ஆசிரமம், அந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அப்போது ராமபிரான் ராமபிரானுக்கு வால்மீகியே தெரியும், வால்மீகிக்கு ராமபிரானை தெரியும். இது நல்லா தெரியறதோ இல்லையோ. இப்போ அவர் எனக்கு தாப்பனாரோட நண்பர்னு சொன்னால் அப்போ தாப்பனார் அடிக்கடி வால்மீகியை பார்த்துருக்கணும். அதனால் என்ன தெரியறதுன்னு கேட்டால், ஏற்கனவே வால்மீகிக்கும் ராமனுக்கும் ஒருத்தர் அறிந்து கொள்ளக்கூடிய பரிச்சயம் இருந்திருக்கிறது. அதனால் அந்த ராமபிரானை நினைத்து கொண்டிருந்த வால்மீகி தான் என்ன பண்ணினார், நாரதரை பார்த்து இந்த 16 குணங்களை உடையவன் யாவன் அப்படின்னெல்லாம் கேள்வி கேட்டார். இவர் இப்படி கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன, இந்த மாதிரி 16 குணங்களை உடையவனாக இருக்கணும், இந்த லோகத்தில் இருக்கணும், இப்போ இருக்கணும், அவனை பற்றி சொல்லுமே அப்படின்னு. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோத்தும் பரம் கௌதூஹலம் ஹிமே மகர்ஷேத்வம் சமர்த்தோசி ஞாத்தம் ஏவம் விதம் நரம். இப்படிப்பட்டவனை தெரிவிப்பதற்கு உமக்குத்தான் சக்தி, ஏன்னா நீர் உலகமெல்லாம் தெரிகிறவராச்சே அப்படின்னு சொன்ன உடனே அவர் நாரதர் என்ன சொல்கிறார், பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்யாமி அகம் புத்வா ஸ்ரூயதாம் நரஹா. புத்வான்னு ஒரு வார்த்தை இருக்குது. புத்வான்னா கொஞ்சம் தெரிந்து கொண்டு சொல்லுகிறேன். நீர் பாட்டுக்கு நிறைய கேள்வியை கேட்டுவிட்டு அடுக்கடுக்காக கேள்வி எனக்கு ஆரம்பிக்கச்சியே 5-6 ஸ்லோகம் கேள்வி. என்னென்னா அந்த 16 குணம் சொல்கிறார், இதில் ஒன்று கூட குறையக்கூடாது அப்படின்னா இதுக்கு விசாரமே பண்ணுவேன். 16 இல்லை 160 1600 குணங்கள் சொன்னாலும் அது ஒத்தனோட தான் இருக்குது. அது நல்லா தெரியும் எனக்கு. ஆனாலும் நீ சொல்ல அப்படியே அந்த ராமபிரானுடைய சரித்திரங்களெல்லாம் என்னுடைய மனசில் நிழலாடுறபடியினால கொஞ்சம் நான் மறுபடியும் என்னுடைய நிலைக்கு அந்த சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லணும். அதனால் நான் பிரகிருதிஸ்தனானவாறே சொல்லுகிறேன் என்கிறான் ரிஷி என்று வியாக்கியானம். புத்வானா யாருன்னு யோஜனை பண்ணணும், நீர்பாட்டுக்கு சொல்லிட்டு இவனா அவனான்னு யோஜனை பண்ணணுன்ற விசாரமே அங்கே ஏற்படலை. சொன்ன உடனே இவர் மனசில் ராமபிரானை நினச்சிட்டு கேள்வி கேட்கிறார். கேட்ட உடனே அவருக்கு ராமபிரானுடைய நினைவு தான் வருது, யாருக்கு, நாரதருக்கும் கூட. அதனால் கொஞ்சம் நான் சொல்கிறேன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிச்சே என்ன பண்ணார்னா, இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்வர்த்தா அப்படின்னு ஆரம்பித்து சொல்கிறார். இதுதான் இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா ராமோ நாம ஜனைஸ்வர்த்தா. இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்தவன், ராமன் என்று பெயருடையவன், அவன் ரொம்ப எல்லா கல்யாண குணங்களும் உடையவன். அவனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்து அவனுடைய சரித்திரத்தை ரொம்ப சுருக்கமாக ஒரு அரை பாதத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே போயிடுவோம். இது ஒரு வால்மீகி ராமாயணத்துடைய முதல் சர்க்கம் பூரா இதுதான். இதுக்குத்தான் சங்கேப ராமாயணம்னு பேர். என்ன காரணம்னா, சங்கேபம்னா சுருக்கம்னு அர்த்தம். சுருக்கமான ராமாயணம் ஒரு விதத்தில் சொல்ல போனால் இண்டெக்ஸ் டு ராமாயணான்னு சொல்லலாம். என்னென்ன இருக்குது வால்மீகி ராமாயணத்தில், என்னென்ன கதை இருக்குது அப்படின்னா, ராமபிரான் பிறந்தது, அவன் வளர்ந்தது, பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கூட சொல்லலை. அவர் பட்டாபிஷேகம் பண்ண பிரயத்தனம், இது வால்மீகி விஸ்வாமித்திரர் வந்தது, யாக சம்ராட்டத்துக்கு அழிச்சன் போனது, சுபாகுமாரீச்சர்களை வதம் பண்ணினது, சீதா கல்யாணம் நடந்ததுன்னு வரிசையாக ஒரு வழியில் இப்போ நான் சொன்ன மாதிரி ராமாயணம் முழுக்க சொல்கிறார். அது மொத்தம் கிட்டத்தட்ட சங்கேப ராமாயணம் 100 ஸ்லோகம் இருக்குது. அந்த 100 ஸ்லோகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 60-70 ஸ்லோகத்தில் ராமாயணம் பூரா வந்துடுறது. அதுக்கு தான் சங்கேப ராமாயணம்னு பேர். இந்த கதையெல்லாம் சொல்கிறார் ராமபிரானுடைய சரித்திரத்தை. இப்போ ஒரு விஷயம் நாம் மனசில் நினைக்கணும், என்னன்னா, வால்மீகிக்கு ராமபிரானை தெரியும், ஆனாலும் ராமபிரானுடைய சரித்திர வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் ஒன்று தப்பாமல் அவருக்கு தெரியும்னு சொல்ல முடியலை. அதனால் இப்போ நாரதர் சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அப்படியே நினச்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ராமபிரான் இவ்வளவு காரியம் பண்ணினானா அப்படின்னு அதெல்லாம் மனசில் நினச்சிட்டு அவர் அப்படியே நினச்சிட்டு இருந்தார். சரி, தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுஷ்டானத்துக்கு போகிறார். தமசா நதியில் தீர்த்தமாடணும் அப்படின்னு போகிற பொழுது வழியில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இன்றைக்கி முன்னுரையாக தான் சில விஷயங்கள் சொல்கிறேன், இன்னும் முக்கியமான விஷயத்துக்கு வரல. இன்றைக்கி நியாயமாக பார்த்தா அவதார ரகசியம்னு சொல்லணும். நித்திய ராமாயணத்தில் பெரிய ரகசியங்கள்லாம் இருக்குதுன்னு சொன்னோம். இப்போ நான் சொன்னதே ஒரு ரகசியமான விஷயம்தான். என்ன விஷயம்? ஏற்கனவே வால்மீகிக்கு ராமபிரானை தெரியும் என்கிறது பல பேர் இன்னும் புதுசாக தெரிஞ்சுட்டு எழுதினார்னு நினச்சிட்டு இருப்பான். இல்லை, அதுக்காக சொல்கிறேன். போகிற பொழுது ஒரு வேடன் என்ன பண்ணினா, ஒரு 2 பட்சிகள், கிரவுஞ்சம்னு பேர், இன்னும் தமிழில் அன்றில்னு சொல்லுவாள், தெரியும். ஆணையம் பண்ணும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பறவை ஜோடி. அது அதில் ஒன்றை கொண்டுட்டான்.
ஒரு ஆண் பறவையை கொண்டுட்டான்னு நினைக்கிறேன், இல்லை ஆண் பறவையோ பெண் பறவையோ ஏதோ ஒரு பறவையை கொண்டுட்டான். அது துடித்து கீழே விழுந்து கொடுத்து. இதை பார்த்த உடனே அப்படியே இவருக்கு வந்து கருணை பெருகித்து. யாருக்கு? வால்மீகி. போகிற பொழுது கோபம் வந்துடுத்து இவருக்கு. அப்பா, அது பாட்டுக்கு சௌக்கியமாக ஒன்றோடு ஒன்று கூடி இருந்தது, அதை போய் இப்படி நீ வதம் பண்ணிட்டியே, இப்படி கொண்டுட்டிய. வேடனுக்கு அதான் காரியம், ஆனால் அவன் அதை பண்ணுறான். ஆனால் அவருக்கு கோபம் வந்து என்ன பண்ணினார்னா, நீ ரொம்ப நாளைக்கு நன்னா இருக்க மாட்டேன்னு சபிச்சு விட்டார். இதுதான் அவர் பண்ணின காரியம். நீ நன்றாக இருக்க மாட்டாய் அப்படின்னு அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. அந்த சாபம் இவர் ராமபிரானியே நினச்சிட்டு போயிட்டு இருந்தார். நடுவில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. இவர் சாபம் கொடுத்துட்டார். சாபம் கொடுக்குற பொழுது இவரையும் அறியாமல் இவர் வாயில் வந்த வார்த்தை அது எப்படி வந்ததுன்னு கேட்டால், அந்த சாபம் விஷயமே ஒரு ஸ்லோக ரூபமாக வந்துடும். அதுதான் அவர் அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார் பாருங்க. மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமசாஸ்வதி சமாஹா யத் கருஞ்சமிதுனாதேகம் அவதி காமமோகிதம். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. இது மா நிஷாத, நிஷாத வேடனே, நீ என்ன பண்ணினா, மா துவம் பிரதிஷ்டாம் அகமஹா, நீ சௌக்கியத்தை அடைய மாட்டாய், சுகத்தை அடைய மாட்டாய், நீ நாசமாக போடுவேன்னு அர்த்தம். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, சாஸ்வதி சமாக, வெகு காலம் நீ சுகமாக இருக்க மாட்டாய். என்ன காரணம் அப்படின்னா, கிரௌஞ்ச மிதுனாத்து, அந்த கிரௌஞ்ச பட்சிகள் இரட்டை பறவைகளுக்குள்ளே ஏகம் அவதீஹி, இப்படி நீ கொன்று விட்டாய். அது காமமோகிதம், அந்த ரெண்டு பறவையும் ஒன்றோடொன்று காமத்திலே கூடி இருக்கிற பொழுது அதை நீ இப்படி அழித்து விட்டாயே, அதனால் நீ சௌக்கியமாக இருக்க மாட்டாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். சொல்லிட்டார். சொன்ன உடனே சிஷ்யாலாம் கூட போயிட்டு இருக்கா. இவர் வால்மீகி ஒருவெல்லாம் பார்க்குற, அடடா என்னமோ நம்ம குரு என்ன பண்ணார், இன்றைக்கி அவனை சபிச்சார். ஆனால் சபிக்கிற பொழுது அவர் வாயில் வந்த வார்த்தை இப்படி ஏதோ ஸ்லோக ரூபமாக வந்திருக்கு. அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா, இதுதான் முதல் ஸ்லோகம். இந்த மாதிரி ஸ்லோகம் யாருமே பண்ணலை இது வரைக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்ததுலாம் வேதம் இருக்குதான்னு சொன்னேன் இல்லையா. முதல்ல வால்மீகியினுடைய வாயில் வந்தது இந்த ஸ்லோகம் தான் சொல்கிறான். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால், இதை ஒன்று இது என்ன அழகாக இருக்கு. அதாவது சம்ஸ்கிருதத்தில் ஸ்லோகம்னா எப்படி இருக்கணும்னா, முதல்ல அந்த அனுஷ்டுப்புன்னு ஒரு விருத்தம். அதாவது நம்ம தமிழில் வெண்பா, குரல்பா, அந்தப்பா இந்தப்பான்லாம் சொல்கிற அதுக்கெல்லாம் மீட்டர்னு சொல்கிறாள். அந்த மாதிரி இந்த மீட்டருக்கு என்ன பேருன்னா அனுஷ்டுப்புன்னு பேர். இந்த மீட்டருக்கு சம்ஸ்கிருதத்தில் இந்த அனுஷ்டுப்புன்னா எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒரு பாதத்துக்கு 8 எழுத்து, அந்த மாதிரி 4 பாதம் 32 எழுத்து கொண்டது ஒரு ஸ்லோகம். 8 எழுத்து இருக்கணும். ஒரு ஒரு கால் பாகத்தில் ஒரு 8 எழுத்து, 2 எழுத்து, 8 எழுத்து சேர்ந்தால் ஒரு வரி, இன்னொரு 2 8 எழுத்து சேர்ந்தால் இன்னும் ஒரு வரி. அப்போ இது 2 வரி ஸ்லோகம். இப்போ நீங்கள் எந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தாலும் பெரும்பாலும் இதிகாச புராணங்களில் இருக்கிற ஸ்லோகமெல்லாம் இந்த விருத்தத்தில் தான் இருக்கும். இதுக்கு அனுஷ்டுப்புன்னு பேர். இப்போ பகவத்கீதைன்னு சொல்கிறோன்னு வச்சுங்க, அது எப்படி இருக்கும், தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யுயுத்சவா மாமகா பாண்டவா செய்வ கிம குர்வத்த சஞ்சய அப்படின்னு 4 இது. ஒவ்வொன்றுலேயும் நீங்கள் எண்ணினீங்களா 8 எழுத்து தான் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஸ்லோகம் எடுத்தாலும் சரி, இப்போ விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா பூத பவ்ய பவத் பிரபு பூதகத் பூதபுருத் பாவா பூதாத்மா பரமாத்மா ச 4 பாதம். அது எண்ணி பார்த்தீங்களான்னா 4 8 32 எழுத்து இருக்கும். இந்த மாதிரியான ஒரு விருத்தத்தில் இப்படி ஒரு ஸ்லோகமாக பண்ணலான்றதுக்கு முதல்ல வழிகாட்டினவர் வால்மீகி தான். அவருடைய அதனால்தான் அவருக்கு ஆதிகவின்னு பேர். அவர் அது கூட என்ன வழிகாட்டினவர்னா, இப்படி பண்ணணும்னு கற்பனை பண்ணிட்டு யோஜனை பண்ணிட்டு அவர் பண்ணலை. அந்த வேடனை பார்த்து சபிச்சார். அவர் வாயில் வந்தது கவிதையாக வந்துடுது. அவ்வளோதான். சோகா ஸ்லோகத்துவமாகத்தான்னு சொல்கிறோம். இவருடைய சோகமானது ஒரு ஸ்லோகமாக வந்து விட்டது. உடனே சிஷ்யாலாம் பார்த்தா, நம்ம குரு என்ன பண்ணினார், அவனை சபிச்சார். ஆனால் சொன்ன வார்த்தை இவ்வளோ அழகாக இருக்க, அது வார்த்தை ரொம்ப நல்லா இருக்க, அது எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னா எல்லாரும் இதையே நினச்சிட்டு போகிறான். இது என்ன தந்திரியிலையே சமன்வித்தம்ன்ற, இதை என்னன்னா வீணையில் மீட்டி பாடலாம் போல இருக்க. அந்த ஸ்லோகத்தினுடைய அமைப்பை நீங்கள் நினச்சி பார்த்தா அப்படியே வீணையில் மீட்டி பாடலாம் போல இருக்கான். அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ரைம் அண்ட் ரித்தம் எல்லாம் சரியாக இருக்குது அதில் ஸ்லோகத்தில். இதையே நினச்சிட்டு இவெல்லாம் ஆச்சரியப்பட்டு போனால் இவருக்குன்னு புரியலை. என்னமோ எம்பெருமான் நம்ம வாயில் இப்படி ஒரு சங்கல்பம் வரும்படியாக பண்ணி வச்சானே, நம்ம வாயில் இப்படி வரும்படியாக ஒரு சங்கல்பத்தை எம்பெருமான் பண்ணி வச்சானேன்னு இவரும் ஆச்சரியப்பட்டு அதையே நினச்சிட்டு இருந்தார். போனார், தமசானதில் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டார். நேராக தன்னுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தார். சேர்ந்த உடனே அந்த இடத்துல யார் வந்தா அப்படின்னா
நாரதருடைய தகப்பனாரான பிரம்மா வந்தார். பிரம்மா வந்த உடனே அவர் என்ன பண்ணினார், சுவாமி நீர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு, மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அகம சாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்சமிதனாத் ஏகம் அவதீஹி காமமோகிதம் அப்படின்னு நீர் சொன்ன வார்த்தை, அது ரொம்ப அழகான வார்த்தை. அதுக்கு இன்னொரு அர்த்தமும் காட்டியிருக்கா நம்ம ஆச்சாரியர். இப்போ என்ன சொன்னோன்னு கேட்டால், காமத்தினாலே கூடியிருந்த 2 அன்றில் பறவைகளில் ஒன்றை வதம் செய்த வேடனே நீ வெகு நாள் சௌக்கியமாக இருக்க மாட்டாய் என்கிறது அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அது ஆனால் அதுக்கு என்ன பண்ணினான்னா, இது அப்படியே ராமாயணத்தையே சொல்கிறதுன்னு சொல்லிட்டேன். ராமனுடைய கதையை இந்த ஸ்லோகத்தில் அப்படியே இவரையும் அறியாமல் சொல்லிவிட்டாராம். அதில் என்ன அர்த்தம்னா, மானிஷாத, அது அந்த சப்தத்தை மா நிஷாதன்னு பிரித்தா வேடனே நீ நாசமாக போன்னு அர்த்தம். அது அந்த வார்த்தையை சேர்த்து சொன்னால் என்ன அர்த்தம்னா, மானிஷாதன்னு என்ன அர்த்தம், ஸ்ரீனிவாசான்னு அர்த்தம். மா என்கிறது ஸ்ரீமகாலட்சுமியை சொல்லுகிறது. அவளை தன்னிடத்தில் கொண்டிருக்கிறவனுக்கு மானிஷாதன். அப்போது பிராட்டியோடு கூடின எம்பெருமான் அப்படின்னு அந்த மானிஷாதன்ற சப்தத்துக்கு அர்த்தம் கிடைச்சது. அவன் என்ன பண்ணான், அவனுக்கு பல்லாண்டு அப்படின்றார். சாஸ்வதி சமாக பிரதிஷ்டாந்தம் அகமஹா அப்படின்னா, நல்ல ரொம்ப நாளைக்கு நீ ரொம்ப சௌக்கியமாக இருக்கணும். நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டால், காமமோகிதம், காமத்தினாலே பீடிக்கப்பட்டவனான ஒருவனை அவதிஹி நீ வதம் செய்தாய் அல்லவா அப்படின்னா, இந்த இடத்துல கிரௌஞ்சமிதுனம்ன்றதுல அந்த யாரை சொல்கிறதுன்னா ராவணனை சொல்கிறது. காமமோகிதனான ராவணனை, அதாவது காமமோகிதனான ராவணனை வதம் செய்த நான் திருமகள் கேள்வனே நீ நெடுநாள் சௌக்கியமாக இருக்க வேணும் அப்படின்னு இந்த அர்த்தம். இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் வந்துடுது. அப்போ இவர் வேடனை குறித்து சபித்த வார்த்தை தான் இது. ஆனால் இது தன்னையும் அறியாமல் அது ஸ்லோகரூபமாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் அது வால்மீகி ராமாயணத்தினுடைய கதையே சொல்கிற மாதிரி வந்துவிட்டது. இதையெல்லாம் பார்த்துட்டு பிரம்மா என்ன பண்ணினார்னா, அங்கே அப்பா சுவாமி நீ ரொம்ப நாளாக பண்ணிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ராமபிரானை பற்றி அவருடைய சரித்திரத்தை முழுக்க எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு பெரிய மகாகாவியம் பண்ணுவேன்னு. மகாகாவியம்னா அதுக்கு நிறைய லட்சணங்கள் உண்டு. என்ன இருக்கணும், நகர வர்ணனம் இருக்கணும். அப்புறம் அந்த இவன் யார் அந்த கதையினுடைய நாயகனோ அவனை பற்றின சரித்திரங்கள் எல்லாம் பெருசாக சொல்லணும், நிறைய இருக்கணும் கிரந்தங்கள். ஏதாவது இப்போ இந்த 8 எழுத்து கொண்ட ஒரு ஸ்லோகம் இல்லை, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்கள் எழுதினா தான் அது மகாகாவியமாக ஆகும். அந்த காரியத்தை நீர் பண்ணும் அப்படின்னு பிரம்மா வால்மீகிக்கு சொன்னார். உடனே வால்மீகி சொல்கிறார், அப்பா அதெல்லாம் சார் தான், ராமபிரானை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும், ரொம்ப விசேஷம், அதெல்லாம் வாஸ்தவம். உங்கள் பிள்ளை வந்தார், அவரும் கூட எனக்கு ஏதோ கொஞ்சம் ராமாயணத்தில், அதாவது ராமபிரானுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் சுருக்கமாக சொல்லிவிட்டார். ஆனால் மகாகாவியம் எழுதணும்னா அத்தனை விஷயங்களும் எனக்கு முழுக்க தெரிஞ்சால் தானே என்னால் எழுத முடியும். அது எப்படி நான் எழுதுறது, எனக்கு அதெல்லாம் தெரியாதே அப்படின்னு சொன்னார். உடனே பிரம்மா சொன்னார், அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம், நான் சொல்கிறேன் கேளு. உமக்கு இப்போ ஒரு வரம் கொடுக்குறேன். அந்த வரத்தால் இதுவரை ராமபிரானுடைய சரித்திரத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததோ அது அத்தனையும் உங்களுக்கு அப்படியே கண் முன்னாலும் தெரியும். இவர் பிரம்மா கொடுக்குற வரம் எப்படி சொல்கிறார் போகிறோம், ரகசியஞ்ச பிரகாசஞ்ச யத்விருத்தம் தஸ்ய தீமதா ராமஸ்ய சக சௌமித்ரே ராட்சசானாம் சர்வசா. ரகசியஞ்ச பிரகாசஞ்சன்ற, ரகசியம்னா ஏகாந்தமான இடத்துல நடந்ததும் தெரியும் உமக்கு, பிரகாசஞ்ச வெளிப்படையாக நடந்ததும் உமக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அப்படின்னா யாராவது அப்படின்னா ராமஸ்ய சௌமித்ரிஹி லக்ஷ்மணஸ்ய ராட்சசானாம், ராட்சசர்களுடையது. அது மட்டும் இல்லை, வைதேகியஸ்டாபி யத்விருத்தம் பிரகாசம் எதிவா அரகா. சீதா பிராட்டினுடைய விற்த்தாந்தமும், இவன் எங்கேயோ பிறந்தான் அவள் எங்கேயோ பிறந்தான் அப்படின்னு அந்த விற்த்தாந்தமும் உனக்கு தெரியும். தச்சாப்பி அவிதிதம் சர்வம் விதிதந்தே பவிஷ்யதி ஹசிதம் பாஷிதம் செய்வ கதிர்யாயச்ச சேஷ்டிதம் தற்சர்வம் தர்மவீரியேன யதாவது சம்பிரபஷ்யதி. ஹசிதம் பாஷிதம் செய்வன்ற, அவள் சிரித்தது ஹசிதம், அவள் பாஷிதம் பேசினது. அப்புறம் என்னன்னா கதிர்யாய கதி, அவள் நடந்தது, கண்ணை சிமிட்டினது, கையை சொடுக்கினது, இது உள்பட எல்லாம் நமக்கு அப்படியே நல்லா தெரியும். அப்படியே நான் நமக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். ஆனால் வீடியோ கேசட் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டார், மொத்தத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு என்ன நடந்ததோ அது மொத்தம் உங்களுக்கு தெரிகிற மாதிரி அப்படியே நான் நமக்கு வரம் கொடுக்குறேன். தற்சர்வம் தர்மவீரியேனா, அதாவது அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தால் நீர் யதாவது சம்பிரபஷ்யதி, அதை அப்படியே நீர் பார்க்க போகிறீர். அதனால்
உமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, அப்படியே கண்ணால் பார்த்து அதை எழுதும் அப்படின்னு சொல்லிவிட்டார். உடனே அதே மாதிரி வால்மீகியும் எழுத தொடங்கினார். அதுதான் 5வது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறது, 5வது சர்க்கத்தில், பாலகாண்டத்துடைய 5வது. இதெல்லாம் இப்போ நான் சொன்னது மொத்தம் முதல் 4 சர்க்கத்தில் நடந்திருக்கிற விஷயங்கள் இது. உடனே வால்மீகி ஆரம்பித்தார், ராமபிரானுடைய சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார். அதனால் இப்போ இத்தனை சொன்னதுனால என்ன தெரியறதுன்னு கேட்டால், வால்மீகி ராமாயணம் என்கிறது வால்மீகியால் ஏதோ கற்பனையில் எழுதப்படவில்லை. ஏற்கனவே ராமபிரானுடைய வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததோ அதையெல்லாம் நேரடியாக பார்க்கும்படியான ஒரு, அதாவது நேரடியாக பார்க்கும்படியான அவருக்கு ராமபிரான் காலத்தில் தான் வால்மீகியும் இருந்திருக்கார். ஆனால் இப்போ பார்க்கறது ஞான திருஷ்டியால், வெறும் இந்த சாதாரண மாம்ச திருஷ்டியால் இல்லை, ஞான திருஷ்டியால் பார்க்கிறார். அதனால் என்ன, பிரம்மா கொடுத்த வரத்தால் இப்போ இவர் எழுதுகிற பொழுதோ ராமபிரான் ராவணவத வரைக்கும் முடிச்சுட்டு அயோத்தியில் வந்து பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டு எழுந்தோடு இருக்கிறான். அப்போ இதுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி 40 வருஷ நிகழ்ச்சி. அந்த 40 வருஷ நிகழ்ச்சியும் கூட வால்மீகிக்கு கண் முன்னால் தெரியும். அது முன்னால் நடந்து போன விஷயங்கள் எல்லாம் அதை கண்ணில் பார்த்து தான் வால்மீகி எழுதினார். அப்படின்னால ராமாயணம் என்று சொன்னாலே வால்மீகி ராமாயணம் தான் பரம பிரமாணம். அதாவது என்ன, அத்தாரிட்டின்னு சொன்னால் வால்மீகி ராமாயணம் தான் அத்தாரிட்டி. அதுக்கப்புறம் அவவா கிரந்தங்களை எழுதுகிற பொழுது தங்கள் தங்கள் கற்பனைக்கு சேர சில நிகழ்ச்சிகள் எல்லாம் சேர்ப்பா எடுப்பா அதெல்லாம் பண்ணினா அதெல்லாம் அத்தாரிட்டி கிடையாது. அது வால்மீகி ராமாயணத்தில் இருக்கான்னு கேட்போம். ஏதாவது ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்கள் ஊரில் சொல்கிறான்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். வால்மீகி ராமாயணத்தில் இருந்தால் அது அத்தாரிட்டி. ஏன்னா வால்மீகி பிரம்மாவுக்கு கொடுத்த வரத்தால் அந்த அனுகிரகத்தால் நேர கண்ணால் பார்த்து எழுதினார். அது முதல் நூல். அந்த முதல் நூல்லேருந்து பல நூல்கள் வெளியில் வரப்பொழுதோ என்ன ஆகுறதுன்னா, பல பல விஷயங்கள் அதில் சேர்க்கிறா எடுக்கிறா, இதெல்லாம் வந்து சேருது. அதனால் வால்மீகி ராமாயணத்துக்கு விருத்தமாக சில நிகழ்ச்சிகள் இருந்தால் அதெல்லாம் நம்ம வந்து பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறோம், லோகத்தில் எல்லாரும் பிரசித்தமாக ஒரு வார்த்தை சொல்கிறான், லக்ஷ்மண் ரேகான்னு ஒன்று சொல்கிறான். இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லவே இல்லை. அவன் போகிற பொழுது அம்பால் ஒரு கோடு போட்டு போனான், அதை தாண்டாதேன்னு சொன்னான். அந்த மாதிரிலாம் வால்மீகி ராமாயணத்தில் எதுவும் அவர் சொல்லவே இல்லை. ஆனால் அது பிரசித்தமாக லோகத்தில் சொல்லிட்டு இருக்கா. லக்ஷ்மண் ரேகான்னு சப்தம் அது ஒன்றுமே சொல்ல வேண்டாம், லக்ஷ்மண் ரேகான்னு சொன்னாலே எல்லாருக்கும் புரிஞ்சு போகும், அவ்வளோ பிரசித்தமாக இருக்குது. கேட்டாக்கா என்ன சொல்கிறான், அது ஏதோ பெங்காலியில் ஒரு ராமாயணம் எழுதியிருக்கார், அது ஏதோ ஒரு ராமாயணம் வாசவ ராமாயணமும் அதில் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறார். அது தெரியாது, ஏதோ பெங்கால் என்னமோ ராமாயணம் சொல்கிறார், அது நமக்கு தெரியாது. அப்போ அவர் எழுதினார்னு சொன்னால், அதான் இவருடைய சரித்திரத்தை எடுத்து கொஞ்சம் இதில் பண்ணுற பொழுது, அவர் ப்ரெசென்ட் பண்ணுற பொழுது தனக்கு சேர கதை எழுதுகிறா, அது சினிமாவை எடுக்கிறா, அது கதையில் இருக்க மாதிரி சினிமாவில் இல்லை, சினிமாவில் இருக்க மாதிரி கதையில் இல்லைன்னு எத்தனை பிரச்சனை வருது இப்போ உங்களுக்கு இல்லை. இப்போ இவர் எழுதினதே அத்தாரிட்டியாக இல்லையான்னு ஒருத்தர் விசாரம் பண்ணுறார். கதை எழுதினவரே ஆதாரபூர்வமாக கதை எழுதினாரா, அவர் கற்பனையில் எழுதினாரான்னு அதில் விசாரம். அத்தை படமாக எடுக்கிற பொழுது அதில் அவர் சொன்னதை இவர் மாற்றி எடுத்துட்டாருன்னு சொல்கிறாருன்னு அவ்வளோ கற்பனை பண்ணுற பொழுது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு விசாரம் பண்ணுறாள். அந்த மாதிரி வால்மீகி ராமாயணம் என்கிறது பரம பிரமாணமான ஒரு கிரந்தம். அதுக்கு வேதத்துக்கு சமமான ஒரு பெருமை அந்த வால்மீகி ராமாயணத்திற்கு உண்டு. வால்மீகி ராமாயணத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த ஸ்லோகத்தையே நம்ம ரொம்ப அற்புதமாக சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் தெரியுமோ, வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதசா தாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா சொல்கிறா. ரொம்ப ரசமாக விவரிக்கிறது. என்னென்னா, பகவான் அப்படி பரமபதத்தில் கொஞ்ச நாள் உலாத்தின்னு இருந்தான். திடீர்னு அவனுக்கு என்ன தோணித்து, பூலோகத்துக்கு போகணும், ராமனா பறக்கணும்னு தோணி விடுத்து. உடனே பரப்பிட்டுட்டான், நான் போகிறேன் அப்படின்னு. உடனே வேத புருஷன், வேதம்னா வேதத்துக்கு ஒரு அதிதேவத்தை உண்டு, அந்த வேத புருஷன் வந்தானா. பரமாத்மாவை பார்த்துக்க, என்ன அவசரமாக பரப்பிட்டுட்டேன் அப்படின்னு. எனக்கு காரியம் இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு. எங்கே போகிறேன் அப்படின்னு. நான் தசரதனுக்கு பிள்ளையாக பிறக்க போகிறேன் அப்படின்னு சொன்னான். சரி போ அப்படின்னு. நானும் பின்னாலேயே வரேன் அப்படின்னு. நீ எங்கே வரேன்னு கேட்டேன். நானும் பறக்க போகிறேன் அப்படின்னு. நீ பிறந்தா நான் பறக்க வேண்டாமா, நானும் பறக்க போகிறேன். நீ எங்கே போக போகிறேன்னு கேட்டான். நான் வால்மீகிக்கு பிள்ளையாக பறக்க போகிறேன் அப்படின்னு வேத புருஷன் சொன்னான் அப்படின்னு. இதுதான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். வேதவேத்தியே பரே பும்சி தசரதாத்மஜே ஜாத்தே, வேதவேத்தியனான ராமபிரான் தசரதனுடைய பிள்ளையாக பிறந்த பொழுது வேதஹாபி வேதமும் கூட பிராச்சேதசாது ஆசீத்து, பிராச்சேதசன்னு பேர் வால்மீகிக்கு, அவருடைய வாயிலாக ஸ்ரீராமாயணமாக வந்து அவதரித்தது என்று. வேதம்தான் ஸ்ரீராமாயணம், ஸ்ரீராமாயணம் தான் வேதம்
என்று சொல்லும்படியாக அவ்வளவு விஷயங்கள், அவ்வளவு தத்துவங்கள், அவ்வளவு ரகசியங்கள் இந்த வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறபடியினால இதற்கு அவ்வளவு பெருமை உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இப்போ வால்மீகி ராமாயணத்தான் அத்தாரிட்டி, அதில் இல்லாததெல்லாம் அத்தாரிட்டி கிடையாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு ஒரு விதிவிலக்கு மட்டும் உண்டு. என்ன விதிவிலக்குன்னு கேட்டால், ஆழ்வார்கள் பாசுரங்கள். ஆழ்வார்கள் பாசுரங்களில் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லாத சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதை அத்தாரிட்டின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டால் அது அத்தாரிட்டி தான். இப்போ தான் சொன்னேன், வால்மீகி ராமாயணத்தில் இல்லாததெல்லாம் அத்தாரிட்டியே கிடையாது, அது அவ்வளவா கற்பனையில் சொன்னது அப்படின்னு சொன்னாக்கா, ஆழ்வார்கள் கற்பனைவாதிகள் அல்லர். ஆழ்வார்களெல்லாம் ஆறுன்னா பகவானாலே நேரே மயர்வர மதிலம் அருளை பெற்றவர்கள், பகவானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அப்போ என்ன தெரியறதுன்னு கேட்டால், பிரம்மாவனுடைய அனுகிரகத்தால் வால்மீகி எழுதின ராமாயணத்தில் இல்லாத விஷயங்கள் கூட பகவானால் அருளப்பட்ட ஆழ்வார்களுக்கு தெரிந்திருக்கிறதுன்னு அர்த்தம். ஏன்னா இது பகவானை நேர அனுகிரகம் பண்ணவர்கள் யார்? வால்மீகி கூட பகவானுடைய அனுகிரகம் இல்லையே. வால்மீகிக்கு யாருடைய அனுகிரகம்? பிரம்மாவனுடைய அனுகிரகம் தான். அப்போ பிரம்மாவனுடைய அனுகிரகத்தை காட்டிலும் உயர்ந்த அனுகிரகம்னா எதுன்னு கேட்டால் அது பகவானுடைய அனுகிரகம். அப்போ பகவானால் நேரே அருளை பெற்ற ஆழ்வார்கள் அவர்கள் சில நிகழ்ச்சிகளை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நிகழ்ச்சிகள் வால்மீகி ராமாயணத்தில் இல்லைன்னா கூட வால்மீகி ராமாயணத்தை விட அது பெரிய அத்தாரிட்டி. அப்போ அது நிச்சயமாக நம் ஆழ்வார்கள் இப்போது சொல்கிற சில விஷயங்கள் வால்மீகி ராமாயணத்தில் கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறா? இப்போது ஒரு அடையாளம் சொல்கிறார், எல்லியம்போது நிறுத்தல் இருந்ததோரிட வகையில் மல்லிகை மாமாலை கொண்டு அங்கே ஆர்த்ததுமோர் அடையாளம் அப்படின்னு பெரியாழ்வாருடைய பாசுரத்தில் ஹனுமான் ஒரு அடையாளம் சொல்கிறான் சீதையின் இடத்துல. இந்த அடையாளம் சொல்கிறதுன்னா என்ன? கதையெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதை வச்சு விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தான் ராமபிரான் இடத்துலேருந்து தான் வந்திருக்கேன்றது எப்படி சொல்கிறது? அதுக்கு ராமபிரான் தனக்கும் சீதைக்கு மட்டும் தெரிந்த ஒரு விஷயத்தை ஹனுமான் இடத்துல சொல்லி அனுப்பிச்சிருக்கான். ஹனுமான் இடத்துல நீ போய் அவள் இடத்துல சொல்லு அப்படி. அப்போ அவரிடத்துலேருந்து வந்திருக்கான்னு என்ன விஷயம்னா, அவள் எங்கேயோ சிறையில் இருக்கா. அதாவது ராட்சதர்களுடைய ஊரில் எவனோ ஒருத்தன் வந்து நான் ராமதூத்தன்னு சொன்னால் அவனை எப்படி நம்புறது? உண்மையாக ராமதூத்தனா இல்லை ராவணனாலே ஏவப்பட்டு மாறுவேஷத்தில் வந்திருக்கிறவனான்னு சீதை நான் எப்படி நம்புறது அப்படின்னா, அப்போ ராமபிரானுக்கும் தனக்கும் மட்டும் தெரிந்த விஷயத்தை அந்த அவன் தூத்தன் சொன்னால் நம்புவாளோ இல்லையோ, அதுக்காக ஒரு விஷயம் சொன்னதாக பெரியாழ்வார் இங்கே சொல்கிறார். என்னன்னா, ஒரு நாள் பிரணய ரோஷம், இவாள் ரெண்டு பேருக்கும் ராமபிரானுக்கும் சீதைக்கும் கொஞ்சம் சண்டை வந்துடுத்தான். இப்போ பத்தினிகள்னா சண்டை வரத்தானே வரும். அந்த பிரணய ரோஷத்தில் என்ன பண்ணிட்டாலாம், அதான் அந்த புறத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். இத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னார் சக்கரவர்த்தி திருமான். அவர் ராஜ்யகாரியம் நிறைய இருந்தது, அவரால் வர முடியல, கொஞ்சம் நாழி ஆகிடுது. லேட்டாக வந்தா உடனே நீ ஏன் அப்போவே வரல அப்படின்னு சீத்தை காட்டால் பேசாதையே இருந்துட்டாலாம். அப்போ என்ன பண்ணினானா ராமபிரானா, அதுக்கு தண்டனையாக என்ன பண்ணினானா, மல்லிகை மாலை கொண்டு அங்கே ஆர்த்ததுமோர் அடையாளம். மல்லி மாலையால் மல்லி சரம் இருந்தது அங்கே, அத்தால் அவனை கட்டி வச்சுட்டான். ராமபிரானை கையெல்லாம் மல்லி சரத்தால் கட்டி வச்சுட்டான். அப்படியே ராமபிரான் இருந்தார். அது ஒரு சிங்காரமான விஷயம், அது அவ்வளோதான். இப்போ அர்த்தம் போகிறதுக்கு எவ்வளோ நாழி ஆகும்னாக்கா, அவள் பிராட்டி அந்த மாதிரி பண்ணினான். இது யாருக்கு தெரியும்? அவளுக்கும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த விஷயத்தை ஹனுமான் அடையாளமாக சொல்லுவதாக அவர் ஒரு அற்புதமான பாசுரம் பெரியாழ்வார் பாடியிருக்கார். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்ததாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லலை. இப்போ ஆழ்வார் பாடியிருக்காருன்னு கேட்டால், ஆழ்வார் பாடினா எம்பெருமான் அவருக்கு காட்டியிருப்பார், அதனால ஆழ்வார் பாடுறார். இல்லைன்னா ஆழ்வார் பாடியிருக்க மாட்டார். அதனால் இது வால்மீகிக்கு பிரம்மா காட்டாத விஷயமும் கூட ஆழ்வார்களுக்கு எம்பெருமானாலே காட்டப்பட்டது என்று கொள்ளுகிற பொழுதோ அது ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் பரம பிரமாணங்கள் அப்படின்றது தான் நம்முடைய சித்தாந்தம். கம்பர் கூட வால்மீகி ராமாயணத்தை அவர் பண்ணுற பொழுதோ வால்மீகி ராமாயணத்தில் இல்லாமல் ஆழ்வார்கள் காட்டின விஷயங்கள் பலவற்றை தம்முடைய கம்பராமாயணத்தில் அவர் காட்டியிருக்கார். ராமகாதைன்ற அவருடைய கிரந்தத்தில் கம்பர் பூர 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 ஆழ்வாரை அடியொற்றியவர். அவர் ஆரம்பிக்கச்சியே குருகைநாதன் குறைகள் காப்பதே கம்பராமாயணத்துக்கு பாயிரம் பண்ணுற பொழுதே நம்மாழ்வாருக்கு காப்பு பண்ணினார்கள். நம்மாழ்வார் திருவடிகளை நான் வணங்கி இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி பண்ணியிருக்காரு. அங்கேயே குருகைநாதன் குறைகள் காப்ப தருகனின்ற தயரதன் என்ன அந்த பாட்டிலேயே வருது. ஆஹா, நம்மாழ்வாரை அடிபணிந்து அதாவது காப்பு செய்யுள்னு வரப்பொழுது ராமனுக்கு மங்களாசாசனம், ராமனுக்கு காப்பு செய்யுள், அப்புறம் சீதைக்கு காப்பு செய்யுள், அனுமானுக்கு காப்பு செய்யுள், ஆழ்வாருக்கு காப்பு செய்யுள் பண்ணிட்டு தான் அவர் தொடங்குகிறார் கம்பர். அதனால் அவர் நல்ல பரம வைஷ்ணவர் அவர் கம்பர். அதை பற்றி நம்ம விசாரமே பண்ண வேணாம். கம்பர் எந்த சமயம் என்ன சமயம்னு எல்லாம் விசாரம் பண்ணியிருக்கா. அந்த காலத்துலேயே அது பெரிய சண்டையெல்லாம் கூட ஆகிருக்குது.
ஆனால் கம்பர் பரம வைஷ்ணவர்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா. அது காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் தனி விசாரம். உண்மையாக சொல்ல போனால் அவருடைய பேரே என்ன பேர் அப்படின்னா அவர் கம்பர்னு பேர். அவர் ஏன் அவருக்கு கம்பர்னு பேருன்னா அந்த கம்பன்னு பேர் அவருக்கு. என்ன காரணம்னு கேட்டால் அது நரசிம்ம பெருமானுடைய பேர். அது அவருக்கு குலதெய்வம் நரசிம்மன். அது கம்பத்திலேருந்து வந்தவனாகினாலே நரசிம்மனுக்கு கம்பன்னு பேர். அந்த பேரை தான் அவருக்கு வச்சுருக்காங்க, கம்பன்னு பேர். அவர் கம்பன் வேறு யாராவது வச்சுருக்காள் அந்த பேரை, அவருக்கு வச்சு அது காரணம். அதுக்கு இன்னொரு சாட்சி என்னன்னு கேட்டால் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் ஒரு முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, விபீஷணன் சரணாகதி பண்ணுற பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு இவெல்லாம் ஆட்சேபனை பண்ணுறான். எல்லாருக்கும் தெரியும், சுக்ரீவன் முதலானவர்கள் மொத்த பேரும் அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு ஆட்சேபிக்கிறான். அப்படி ஆட்சேபிக்கிற பொழுதோ அவனை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஏற்றுக்கொள்ளலான்றதுக்கு என்ன சொன்னான், என்னுடைய சக்தி வேறு யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறேன். என்னுடைய சக்தி வேறு யாருக்கு உண்டு, ஒருத்தருக்குமே கிடையாது. நான் யாரை வேணால் நான் இது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். வதம் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறேன். எனக்கு சக்தி உண்டு, அத்தனை பேரையும் வதம் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறேன். அந்த அத்தனை பேரையும் வதம் பண்ணக்கூடிய சக்தி அவனுக்கு உண்டுன்றதுக்கு எதை காட்டினான்னாக்கா அந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்தில் சுருக்கமாக சொல்லிட்டார். எத்தனை பெரிய விரோதி வந்தாலும் அவனை அங்குல்ய கிரேண தான் ஹன்யாம், என்னுடைய விரல் நுனியால் அத்தனை பேரையும் நான் வதம் பண்ணிவிடுவேன். சுக்ரீவா நீ ஏன் பயப்படுறேன்? ராமபிரான் சொன்ன வார்த்தை இது, சுக்ரீவனை பார்த்து சொன்ன வார்த்தை. அங்குல்ய அக்ரேண தான் ஹன்யாம், என்னுடைய விரல் நுனியால் அத்தனை பேரையும் வதம் பண்ணிவிடுவேன். அப்படிப்பட்ட சக்தி படைத்தவன். அதனால் எனக்கு யாராலையும் எந்த ஆபத்தும் வராது. விபீஷணனால என்ன ஆபத்து வந்து விடுமோன்னு பயப்படுறான் அவன். அப்போ அந்த ஆபத்து வராது, நீ கவலைப்படாதேன்னு சொன்னான். அப்போ அந்த அங்குல்ய அக்ரேணன்றது எதை சொல்கிறது அப்படின்னா நரசிம்மாவதாரத்தை நினைப்பூட்டுக்கிறான். நேராக நரசிம்மாவதாரம் சொல்லலை, ஆனால் நரசிம்மாவதாரத்தை நினைப்பூட்டுக்கிறான்னு தெரியும். உடனே பார்த்தார் அந்த இடத்துல கம்பர். என்ன பண்ணினா தெரியுமா, இரணியன் வதைப்படலம்னு ஒரு சாப்டர் போட்டேன் கம்பராமாயணத்தில். 250 பாடல் இரண்ய அந்த நரசிம்மாவதார சரித்திரம் கூட 250 பாட்டு எழுதியிருக்காரு. இரணியன் வதைப்படலம் மட்டும் 230 இருக்கலாம், 230 பாட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய சரித்திரம். வால்மீகி ராமாயணத்தில் நரசிம்மாவதார சரித்திரன்றது இடம்பெறவே இல்லை. ஆனால் கம்பர் அந்த இடத்துல காட்டுறார். என்ன காரணம், ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய பெயரை தனக்கு எதுக்கு வச்சுக்காளோ, தன்னுடைய குலதெய்வம் யாரோ அவரை பற்றி சொல்ல வேணாமா, அந்த அங்குல்ய கிரேணான்றதை எடுத்துட்டார். அது சிவைக்கும் ஆச்சாரியால் காலட்சேபம் சொல்கிற பொழுது அவள் சொல்லியிருக்கா, நாதமுனிகள் காலத்தவர்னு நிர்ணயம் பண்ணியிருக்கா. ராமானுஜர் காலத்துக்கு முற்பட்டவர் கம்பர், நாதமுனிகள் காலத்தில் இருந்தவர். அதனால் எங்கேயோ காலட்சேபம் கேட்டிருப்பவர். அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இவள் சொன்னத்தை வச்சுட்டு அங்கே கொண்டு போய் நரசிம்மாவதார சரித்திரத்தை சொல்லிட்டார். அதனால் கம்பருடைய விஷயங்கள் தனி. ராமாயணம் என்று சொன்னாலே அது நமக்கு நிறைய பெருமைகள்லாம் அதில் விஷயமெல்லாம் நமக்கு தெரியுது. அப்படிப்பட்ட அற்புதமான கிரந்தம் இப்போ வால்மீகி வால்மீகி ராமாயணம்ன்றது இருக்கட்டும். ஸ்ரீராமாயணம் என்னாலே அதற்கு இந்த கிரந்தத்துக்கே கூட 3 பெயர் வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறோம், 3 பெயர், ஒரு பெயர் 2 பேர் இல்லை. வால்மீகியே இந்த கிரந்தத்துக்கு 3 பேர் வச்சுட்டார். என்ன சொல்ற, காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத் பௌலஸ்யவதமித்யேவ சகார சரிதவ்ரதா என்று ராமாயணம் காவியம் ராமாயணம். ராமாயணம்னு பேர், ஒரு பேர். ராமாயணம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ராமஸ்ய அயனம், ராமனுடைய அயனம்னா சரித்திரம், ராமனுடைய சரித்திரம் அப்படின்னு ஒரு பேர் ராமாயணம். இன்னொரு பேர் என்ன வச்சாருன்னா சீதா சரித்தம்னு ஒரு பேர், கிருஷ்ணம் சீதாயாச்சரிதம் மகத். 3வது பேர் என்ன, பௌலஸ்யவதமித்யேவ, பௌலஸ்யவதம். பௌலஸ்யன்றது ராவணன், ராவணனுடைய பேர் பௌலஸ்யன்னு பேர். அவனுக்கு இன்னொரு பேர் உண்டு, அது புலஸ்தியர்னு ஒரு மகரிஷி. அவருக்கு ஒரு இந்த ஸ்திரீயின் இடத்துல பிறந்தபடினால ராவணனுக்கு பௌலஸ்தியன்னு பேர். ஆனால் பௌலஸ்திய வதம்னா அது ராவணனுடைய வதம். ஆக இதுக்கு 3 பேர் வச்சுருக்கா. என்ன பேர், ராமாயணம், சீதா சரித்தம், ராவண வதம் என்று 3 பேரும் வால்மீகியே சொல்கிறார். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் கூட நாவலுக்கெல்லாம் 2 பேர் வைப்பார். கதை எழுதினாள்னா இது அல்லது அதுன்னு 2 பேர் வைக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். அந்த மாதிரி வால்மீகி ராமாயணத்துக்கு 3 பேர் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது. ஆழ்வார்களுடைய பாசுரத்திலேயும் நான் சற்று முன்னர் சொன்னபடி மற்ற அவதாரங்களை காட்டிலும் ராமாவதாரத்துக்கு அவ்வளோ பெருமை. கற்பாரி ராமபிரானை எல்லால் மத்தும் கற்பரோ அப்படின்ற, அது தவிர இன்னொரு அழகான பிரமாணம் நான் அடிக்கடி எடுத்து காட்டுவா.
பகவானுடைய அவதாரங்கள் 10ஐயும் சேர்த்து ஒரே பாசுரத்தில் திருமங்கை ஆழ்வார் ஒரு பாசுரம் பண்ணுறார். மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் தன்னை அப்படின்றது திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். 8ஆம் பத்தில் வானவரளவு முது முன்னே அந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு 8-10 ஏதோ ஞாபகம் இல்லை, அப்படி தான் நினைக்கிறேன். 8ஆம் பத்தில் 8ஆம் திருவாமிழி 10ஆம் பாசுரம் ஞாபகம் இருக்கட்டும். பெரிய திருமொழி அதில் மீனோடு ஆமை கேழல், கேழல்னா வராகம், அரி நரசிம்மாவதாரம், குரலாய் வாமனாவதாரம், முன்னுமிராமனாய், முன்னுமிராமனாய்னா பரசுராம அவதாரம் முதல் ராமன், அப்புறம் அடுத்தது தசரத ராமன். அவனை சொல்கிற பொழுது தானாய், அதுதான் முக்கியமான சப்தம். பின்னுமிராமனாய், பின்னுமிராமனாய்னா பலராமனாய், அதுக்கு அடுத்தது தாமோதரனாய் கண்ணன், கற்கியுமானான் தன்னை. 10 அவதாரத்தையும் ஒரு பாட்டில் இல்லை, அரை பாட்டில் சொல்லியிருக்கேன், பாதி பாட்டில் சொல்லியிருக்கேன். அதை சொல்கிற பொழுது என்ன சப்தத்தால் ராமாவதாரத்தை சொன்னார்? முன்னுமிராமனாய் பின்னுமிராமனாய், நடுவில் தசரத ராமனாயின்னு சொல்லணும். அப்படி சொல்லலை, முன்னுமிராமனாய் தானாய் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் என்கிறது ராமாவதாரத்துக்குத்தான் உண்டாச்சின்னு சொன்னான். அப்போ இது பூர்ணாவதாரம்னு கிடைக்காது. மற்ற அவதாரங்களுக்கு கூட இவ்வளவு பூர்த்தி கிடையாது. உண்மையை சொல்ல போனால் கிருஷ்ணாவதாரத்துக்கும் பூர்த்தி உண்டுன்னு சொல்லலாம். ஆனால் கிருஷ்ணாவதாரத்துக்கு தாமோதர நாயின் தான் சொன்னாரே தவிர தானாயின்ற சப்தத்தை உபயோகப்படுத்தலை திருமங்கை ஆழ்வார். அதனால் இவருடைய அபிப்பிராயத்தாலே அந்த ராமபிரான் என்கிறவன் ராமாவதாரம் என்கிறது ரொம்ப முக்கியமான அவதாரம் என்று நமக்கு கிடைக்கிறது. சரி, இப்போ இதில் இதை நமக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கோன்னா ராமாயண ரகசியங்கள்னு போட்டிருக்கோம். இதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டால், முதல்ல ஒரு ரகசியம் இன்றைக்கி சுருக்கமாக தெரிவிக்கிறேன். ஏன்னா இந்த அவதாரிக்கு நியாயமாக இந்த அவதாரிக்கையே ஒரு நாள் ஆகிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட முடிகிற சமயம் வந்துருத்தோன்னு நினைக்கிறேன். அவதாரிக்கை என்ன சொன்னோம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சொல்லி இதை விவரித்து நாளைக்கு சொல்கிறேன். என்ன விஷயம் என்னால், ராமபிரான் என்று பகவான் பரமபதத்திலேருந்து இங்கே அவதரித்தான். இப்படி அவதரித்து அவன் இந்த காரியத்தை செய்தான்னு பார்க்கும். என்ன பண்ணுறான், இப்படிப்பட்ட காரியங்கள் சில காரியங்கள் எல்லாம் செய்தான்னு பார்க்கும். இப்போது பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் முதல்ல கேள்வி கேட்கணும். பகவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, எல்லா விதமான சக்திகளும் அவனிடத்தில் இருக்கு. இங்கிலீஷில் சொல்லச்சே சொல்கிறாள் ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிஷியன்ட், என்ன ஆம்னி பிரசன்ட். ஏன்னா அவனுக்கு இல்லாத சக்தியே கிடையாது. எல்லா இடத்திலும் இருக்கிறான், எல்லா சக்திகளும் படைத்தவனாக இருக்கிறான், எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான். ஏன்னா ஒன்றுத்துலேயும் அவனுக்கு உறவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடியவனான உயர்ந்த தத்துவம் எதுக்காக அவதாரம் பண்ணுகிறான்? இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை சுவாமி, பிறக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்? ராவணனை வதம் பண்ணணும், அதுக்கு அவன் பிறந்தான் அப்படின்னு சொன்னான். ஏன் ராவணனை வதம் பண்ணுறதுக்கு அவதாரம் பண்ணணுமா? ஏன் அவன் ஆம்னிஷியன்ட்டு ஆம்னி பொட்டன்ட்டுன்னு சொல்லியிருக்காள். சங்கல்பத்தாலேயே அவனை வதம் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ பகவானுக்கு சத்திய சங்கல்பன்னு ஒரு திருநாமம் இருக்குது. என்ன நினைக்கிறானோ அதை நினைத்த மாத்திரத்திலேயே அப்படியே நடத்தக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது. உண்டா இல்லையா? இது இல்லைன்னு அந்த பகவானுக்கு அப்படிப்பட்ட சக்தி இல்லைன்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட சக்தி அவனுக்கு உண்டு. அப்போ எல்லாம் வல்லவன் சொன்ன பிற்பாடு ராவணனை அழிக்கிறதுக்கு ஒரு மனிதனாய் பிறந்து, அதுக்கப்புறம் இவ்வளவு படாத பாடுபட்டு நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்காய் என்று இப்படியெல்லாம் சொல்லும்படியாக ஏன் அவதாரத்தை பண்ணணும்? எல்லா சக்தியும் படைக்கிறவனாக இருந்தால் அவன் என்ன பண்ணலாம்? ராவணனை அழிக்கணுமா? ராவணஹா துவஸ்தோ பவத்து, ராவணன் அழிந்து பட கடவன் அப்படின்னு மனசில் நினைச்சான்னா அது உடனே நினைத்ததை அப்படியே நடத்தக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவனாக இருந்தால் அடுத்த நிமிஷம் ராவணன் என்ன ஆகும்? பிராணம் போகுமா போகாதா? ஏன் இதுக்காக அவதாரம் பண்ணுறான்? அப்போ அவதாரம் பண்ணித்தான் அவனால் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்றால் அப்போ அந்த காரியத்தை ஏற்கனவே அவன் சாதிக்கலேன்னு அர்த்தம். அப்போ அவன் அவாப்த சமஸ்த காமன்னு சொல்லக்கூடாது. அவாப்த சமஸ்த காமன்னு அர்த்தம் அவனால் இனிமே சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாவற்றையும் ஏற்கனவே அடைந்திருப்பவன் அப்படின்னு சொன்னால், அப்போ இவனை வதம் பண்ணுறதுன்றது அவதரித்துத்தான் பண்ண முடியும்னா அது எப்படி பண்ணுறது? பண்ண முடியாது. அப்போ என்ன தெரியறதுன்னா இது முடியாதுன்றது தெரியறதோ இல்லையோ, அப்போது அந்த எம்பெருமானுடைய சக்தியில் ஒரு குறவு சொல்லும்படியாக ஆகிவிடுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடத்துக்கு வரோம், நாம் ஒரு காரியத்தை பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ஏதோ ஒரு
இது இருக்குது, பர்பஸ் இருக்குது. இப்போ எதுக்காக எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் அப்படின்னா, நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது சொல்கிறாரான்னு பார்ப்போம். எல்லாம் தெரியும், இருந்தாலும் இவர் என்ன புதுசாக சொல்லிவிடுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு கூட வரலாம். ஏதோ ஒன்று வச்சுங்கோ. அப்போது இங்கே வரத்தினால வேற ஒரு பிரயோஜனம் கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் வரும். இப்போ எம்பெருமானுக்கு இனிமேல் அடைய வேண்டிய பிரயோஜனமே எதுவும் கிடையாது. அவன் எதுக்கு வரணும்? வர வேண்டிய அவசியமே இல்லை. அவன் பரமபத்திலே இருக்கலாம். பரமபத்திலே இருந்து கொண்டு அவன் எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்ததை இருந்த இடத்திலேயே நடத்தக்கூடிய சாமர்த்தியம் படைத்தவனாக இருக்கிற பொழுதோ அவன் இப்படிப்பட்ட காரியத்தை அவன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுதோ எதற்காக இந்த உலகத்தில் வந்து அவன் பிறந்தான் அப்படின்னு கேள்வி. பிறத்தல் என்கிறது, இப்போ நாமெல்லாம் பறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்னா, நம்ம பறக்கணும்னு ஆசைப்பட்டு யாரும் பறக்கலை. நம்முடைய வினை பயன்கள், அதாவது பூர்வ ஜென்மத்தில் பண்ணின கர்மங்கள் நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்படி தள்ளி விட்டன. அதனால் பறக்கிறோம். ஏற்கனவே பாபமோ புண்ணியமோ பண்ணியிருக்கோம். அந்த பாப புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த உலகத்தில் வந்து பறந்துருக்கும். இப்போ நம்ம அனுபவிக்கிறது பாபமா புண்ணியமா அப்படின்னு கேட்டால் அவளுடைய நெஞ்சிலை எடை போட்டு பார்த்துக்க வேண்டியது தான். பாபமா புண்ணியம் உண்மையாக பார்த்தா எனக்கு அதில் கூட ஒரு ஆச்சரியம் உண்டு. என்னென்னா, இப்போ நம்ம பண்ணியிருக்கிற பாப புண்ணியங்களில் எது நிறைய இருக்கும் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக பாபம் தான் ஜாஸ்தி இருக்கும், புண்ணியம் குறைவாக தான் இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நாம் துக்கத்தை அனுபவிக்கிறோம் இல்லைன்னு நான் சொல்லலை. கொஞ்சம் அப்பப்போ துக்கமும் நமக்கு வருது. ஆனால் துக்கத்தை சுகம் அனுபவிக்கிற நாள் அதிகமாக, துக்கம் அனுபவிக்கிற நாள் அதிகமானு பார்த்தா எப்பேற்பட்டவனுக்கும் பெரும்பாலும் சுகம் அனுபவிக்கிற நாள் தான் அதிகமாக இருக்கும், துக்கம் அனுபவிக்கிற நாள் குறைவாக தான் இருக்கும். அதுவும் சந்தேகமே வேண்டாம். அதாவது 24 மணி காலமும் துக்கத்திலேயே இருக்கிறவனும் ஒத்தனுமே கிடையாது இல்லையா? ஏதோ கஷ்டம் வரும் இல்லைன்னு சொல்லலை. இப்போ எனக்கு கூட திடீர்னு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு 2 மணி காலம் வரும், 1 மணி காலம் எனக்கு வரதில்லை, அதுக்காக வருதுன்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படி வந்து ஏதோ கொஞ்சம் நாள் இருக்கும், ஏதோ மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும், அவ்வளவுதானே தவிர 24 மணி காலமும் அந்த துக்கம் இருக்குதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமோ? சொல்ல முடியும். அப்படி பார்த்தால் நாம் செய்த காரியங்களிலே புண்ணியம் அதிகமாய் அதை குறைவாக இருந்து பாபம் அதிகமாக இருந்தாலும் நம்ம பிறக்க வைக்கிற பொழுது எம்பெருமான் எப்படி கொடுக்குறான்னு கேட்டால் புண்ணியத்தில் அதிகமாகவும் பாபத்தில் குறைவாகவும் கொடுக்குறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் சுகமாக தான் இருக்கும், சில சமயத்தில் கஷ்டமும் படுறோம். கஷ்டப்படுறதுக்கு காரணம் நம்முடைய பாபங்கள், சுகப்படுறதுக்கு காரணம் நம்முடைய புண்ணியங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு கோட்பாடு, இதுதான் நம்முடைய. அப்படி இருக்கிற பொழுது நமக்கு பிறக்க வேண்டியதற்கு இந்த காரணங்கள் உண்டு. என்ன காரணம்? ஏற்கனவே போன ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாபங்கள் இப்போ இந்த ஜென்மத்தில் தொடருது. இப்போ இந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாபங்களில் சிலதனுடைய பலனை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கிறோம், சில பலனை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம், வேறு ஜென்மங்கள் அனுபவிக்கிறோம். அதெல்லாம் போயிட்டே இருக்குது. அதெல்லாம் தான் வேண்டான்றதுக்காகத்தான் கடைசியில் என்ன சொல்லிட்டா, இந்த ஜென்மத்தோடு போகிறோம், எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் எம்பெருமானிடத்தில் போய் சரணாகத்தின்னு வச்சுட்டான். நீயே என்னை ரட்சிப்பாயாக என்ன ஒரு வார்த்தை அவனிடத்தில் பிரார்த்திச்சு விட்டா போகிறோம். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறான்னா, நமக்கு இன்னொரு பிறவி கிடையாது, இந்த பிறவி தான் கடைசி பிறவி. இந்த பிறவியில் நாம் என்ன அனுபவிக்கணும்னு ஏற்கனவே நிர்ணயம் பண்ணியிருக்கோம், அதை மட்டும் மாற்றுறது. அது சுகமோ துக்கமோ அனுபவிச்சு தான் ஆகணும். பிராணம் சரீரம் கீழே விழற வரைக்கும் அது என்னன்றது ஏற்கனவே நிர்ணயமானது. ஏற்கனவே நிர்ணயமானதை மாற்ற முடியாது. கோர்ட்டுக்கு போகிறவாளுக்கு தெரியும் சட்டம். ஒரு விஷயம் ஆரம்பிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதை தடுக்க முடியாது. ஸ்டே கொடுக்கறது எப்போ கொடுப்பான்னு கேட்டாக்கா சொல்கிறான், இப்போ பக்கத்தாத்து செவர் கட்டுறான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எங்காவது இடைஞ்சலாக செவர் கட்டுறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அதுக்கு ஸ்டே கொடுன்னு கேட்டாக்கா அவர் கட்ட ஆரம்பித்தார்னா இதோடு நிறுத்துன்னுவோம், இதுக்கு மேலே பண்ணாதேன்னு நிறுத்திடுவோம். முழுக்க கட்டி முடிச்ச பிற்பாடு நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ இடிக்க சொல்ல மாட்டோம். மொத்தம் கேஸெல்லாம் முடிஞ்சு அது 10 வருஷம் ஆகி அது வேலைக்கு உங்களுக்கே அதில் ஆசையே போயிடும். அந்த தீர்ப்பு வெறும வார்த்தை சொல்கிறான், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்னு சொல்கிறான். ஆல்வேஸ் ஜஸ்டிஸ் இஸ் ஒன்லி டிலேட், இட் இஸ் நெவர் டன் அட் அவர். இது என்றைக்குமே அது நமக்கு சீக்கிரம் வந்ததுன்றதே கிடையாது. அது காரணங்கள் எத்தனையோ சொல்லுவான், அதெல்லாம் வேற விஷயம். ஆக என்ன சொல்கிறேன்னு கேட்டால், பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்ட பாபம் என்ன ஒன்று இருந்ததுன்னா அதை வந்து தடுக்க முடியாது. அதனால் அதை மட்டும் நான் இந்த சரீரத்துக்கு உண்டான ஏற்கனவே நிர்ணயம் செய்யப்பட்ட பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அதுக்கெல்லாம் பிராரப்தம்னு பேர் அந்த பாபத்துக்கு. அதை மட்டும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். அது முடிஞ்சதுன்னா இந்த சரீரம் என்னைக்கு தானாக கீழே விழறதோ, விழுந்த பிற்பாடு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிறவி நமக்கு கிடையாது. ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு நிச்சயமாக மோட்சம் தான், நேரம் பவரத்துக்கு போய் ஆனந்தத்தை தவிர அங்கே வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நமக்கு இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கு. இது பகவானுக்கு என்ன உண்டு? பகவானுக்கு இந்த மாதிரி ஏதாவது உண்டா?
அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. அவன் புண்ணிய பாப கர்மங்களே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அவன் எதுக்காக அவதரிக்கணும்? இப்போ அவன் அவதரித்துத்தான் இந்த காரியத்தை பண்ண முடியும்னு சொன்னான். அப்போ அவனுடைய சக்தியில் ஒரு குறைபாடு ஏற்படுகிறது. எல்லாம் வல்லவன், இருந்த இடத்திலிருந்தே சாதிப்பவன். இப்போ நாம் இங்கேருந்து கோவிலுக்கு போகணும்னா கூட அதுக்கு ஒரு இதை வச்சுட்டு போகணும், வாகனத்தை வச்சுட்டு, இல்லை நடந்து போய் அதை பகவான் இப்போ அந்த இடத்துல நிற்கணும்னு நினச்சா என்ன பண்ணணும்? மனதில் நினச்சா அந்த இடத்துல இருக்க போகும். அவனுக்கு அப்படிப்பட்ட சக்தி இருக்குது. அப்படி இருக்கிறவன் எதற்காக பரமபதத்தை விட்டு இந்த லோகத்துக்கு இப்படி ஒரு பெண்ணினுடைய வயிற்றிலே அவன் 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணி தொதச்ச துவாதசே மாசே சைத்திரே நவமிக்கே சித்தவன்னு சொல்கிற 12 மாதம் கர்ப்பவாசம் பண்ணான். என்னன்னா சொல்கிற நாட்டார் 10 மாதம் கர்ப்பவாசம் பண்ணுறா, எதுக்கு ஏற்றல் குறைச்சல்? நாளைக்கு அதுக்கு சந்தேகம் வருவானான்ட்டு 12 மாதம் 2 மாதம் அதிகமாகவே இருந்தான்னு வியாக்கியானத்தில் வேடிக்கையாக சொல்கிறார். அந்த மாதிரி 12 மாதம் கர்ப்பத்தில் தங்கி இருந்து அவனுக்கு ஒரு குழந்தையாக பிறந்து படிப்படியாக அதுலேயும் கூட என்ன பண்ணுறான், நடுவில் பட்டாபிஷேகம்னு சொன்னான். அது கிடையாது, காட்டுக்கு போகணும்னு சொன்னான். சரி, அது ஒரு காரியம். காட்டுக்கு போனான், அங்கேயும் போய் சுகமாக இருந்தானா, பிராட்டியை பறி கொடுத்தான். சரி, அதுக்கப்புறம் பெரிய படையெல்லாம் திரட்டின்னு போய் சண்டை போட்டு மீட்டுன்னு வந்தால் சௌக்கியமாக இருந்தானா, கடைசியில் மறுபடியும் பிராட்டியை காட்டுக்கு அனுப்பிச்சான். என்ன ஏகப்பட்ட சிக்கல்கள் அவனுடைய சரித்திரத்தில். இதெல்லாம் எதுக்கு சுவாமி? பகவானுக்கு எதுக்கு இதெல்லாம்? வேண்டியதே இல்லையே. அவர் நம்ம போல என்ன புண்ணிய பாபம் ரூபமாக ஏதாவது பண்ணியிருக்காரா? அவருக்கு கர்மபலன் உண்டா? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது அவர் எதற்காக இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும், அவதரித்து எதற்காக இப்பாடுகளெல்லாம் பட வேண்டும் என்கிறது ஒரு பெரிய கேள்வி. அந்த கேள்விக்கு விடையை நாளைக்கு சொல்கிறோம். அப்போ தான் எல்லோரும் நாளைக்கு திரும்பி வருவா இல்லையா? என்ன சந்தேகம் தெரிஞ்சுக்கணும், சந்தேகத்துக்கு பதில் தெரியணும்னா அப்போது இன்றைக்கி இதோடு நான் இன்றைக்கி பகவானுடைய அவதார ரகசியம்னு பேர். அவதாரத்துக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னு கேட்டால், அவன் அவதரிக்க வேண்டாதவன் இந்த லோகத்தில் அவதரிக்கிறான். அவதரித்துத்தான் சில காரியங்களை பண்ணணுன்ற கட்டாயம் நமக்குத்தான் உண்டு. இந்த உலகத்தில் தான் நான் பண்ணிப்பேன். இந்த காலட்டை இப்போ அதுவும் மாறி போச்சு. நான் முன்னெல்லாம் சொல்லுவேன், காலட்டேவத்துக்கு கேட்டால் தானே இது தெரியும், இல்லைன்னா எப்படி தெரியும்? இப்போ ஆன்லைன்லேயே வந்துடுறது, உட்காந்து இடத்துலையே கேட்கலாம், அந்த மாதிரிலாம் வந்துடுறோன்னு சொல்கிறான். இருந்தால் கூட அது உட்காந்து கேட்டால் தானே தெரியும். அது கேட்கறதுன்ற ஒரு காரியத்தை பண்ணணுமோ இல்லையோ? எம்பெருமானுக்கு அதெல்லாம் வேண்டியதே இல்லையே. அப்படி இருக்கிற பொழுதோ எதற்காக அவன் இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரிய விடை இருக்கிறது. அதை நாளை தினம் தெரிவித்து அந்த அவதார ரகசியத்தை நாளைக்கு தெரிவிக்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சர்வமாய மங்களம் வேத வேதாந்த வேத்யாய மேகஷியாமள மூர்த்தயே பும்சாம் மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் விஸ்வாமித்ராந்தரங்காய மிதிலா நகரீபதே பாக்யானாம் பரிபாகாய பயோரூபாய மங்களம் பிதೃபக்தாய சதம் பிராதிர்பிஸ்தகசீதயா நந்திதா அகில லோகாய ராமபத்ராய மங்களம் தியக்தசாகேதவாசாய சித்திரகூட்ட விஹாரிணே சேவ்யாய சர்வேமனாம் தீரோதாத்தாய மங்களம் சௌமித்ரணாச்ச ஜானக்யா சாபபாணாசிதாரிணே சம்சேவ்யாய சதா பக்தியா சுவாமினே மம மங்களம் தண்டகாரண்ய வாசாய கண்டிதா அமரசத்ரவே கிருத்தரராஜாய பக்தாய முக்திதாயாஸ்து மங்களம் சாதரன் சபரீதத்த பரமூலாபிலாஷிணே சௌலபிய பரிபூர்ணாய சத்வோத்ருக்தாய மங்களம் அனுமத் சமவேதாய ஹரீஷாபீஷ்டதாயினே காலிப்பிரமதனாயாஸ்து மகாதீராய மங்களம் ஸ்ரீமதே ரகுவீராய சேதோல்லங்கித சிந்தவே ஜிதராட்சசராஜாய ரணதீராய மங்களம் விபீஷண கிருதே பிரீத்யா கிருபயா அஸ்மானுபாயுஷே மகதே மமநாதாய ரகுநாதாய மங்களம் ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் பிரம்மாதிசேவ்யாய பிரம்மண்யாய மகாத்மனே ஜானகி பிராணநாதாய ரகுநாதாய மங்களம் ஸ்ரீமத் சுந்தர மங்களாசாசன பரைர்மதாச்சாரிய புரோகமைஹி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியைஹி சத்கிருதாயாஸ்து மங்களம் ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிருமுனே கிருபயா அஸ்மானுபாயுஷே மகதே மமநாதாய ரகுநாதாய மங்களம் ரம்யஜாமாதிருமுனினா மங்களாசாசனம் கிருதம் त्रैलोक्याधिपतिः श्रीमान् करोतु मङ्गलं सदा बृन्दारण्य निवासाय बलरामानुजाय च रुक्मिणी प्राणनादाय पार्थसूताय मङ्गलं श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन खेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलं श्रीनगर्यां महापुर्यां ताम्रपर्ण्युत्तरे तटे श्रीचन्द्रिणी मूलधाम्ने षडगोपाय मङ्गलं श्रीमदालि श्रीनगरिनाथाय कलिवैरिणे चतुष्कविप्रदानाय परकालाय मङ्गलं श्रीमन्महाभूतपुरे श्रीमत्केशवयज्जुनः कांतिमत्यां प्रसूताय यतिराजाय मङ्गलं सर्वगन्ध इति ख्यातश्रुत्यन्ते वेङ्कटेश्वरः यत्समर्पितमाल्योगैः अनन्तार्याय मङ्गलं लोकाचार्याय गुरवे कृष्णपादस्य सोनवे संसारभोगिसन्तष्टजीवजीवातवे नमः
ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமத் சுந்தரஜாமாத்ருமுனிபாதாப்ஜவாசினே அண்ணங்கரார்யவல்யாய நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.